இனிய காலை வணக்கங்கள். மாநில கல்லூரி தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் அர ஜெயச்சந்திரன் அவருடைய ஒருங்கிணைப்போடு நடத்துகிற பயிலரங்கம் தமிழக அரசு மடிகணினி வழங்கியதைத் தொடர்ந்து உயர்கல்விசார் பார்வையற்றோருக்கான தமிழ் கணினி மேம்பாட்டு திட்டம் தொடர்பான 2 நாள் பயிலரங்கத்தினுடைய இனிய தொடக்க நிகழ்வுகள் இப்போது களம் காண்கின்றன. தொடக்கமாக தமிழ்தாய் வாழ்த்து. பார்வையற்ற மாணவர்களிடத்தை எப்படி எதிர்கொள்ளப்படுகிறது என்பது ஒரு வினாவாக இருக்கிற போது அந்த செல்வங்களும் மடிகணினியை முதலமைச்சர் அவர்கள் எந்த நோக்கத்தோடு தந்தார்களோ அதை நிறைவு செய்வதற்கான ஒரு பாலத்தை அமைக்க வேண்டும் என்று தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் ஜெயச்சந்திரன் அவர்கள் ஒரு கனவை கண்டார்கள். அந்த கனவு நனவாகுகிற செயலாகுகிற பயிலரங்கம் தான் இந்த 2 நாள் பயிலரங்கம். அந்த வகையிலே இந்த பயிலரங்கத்திற்கு தலைமையேற்று அணி செய்து கொண்டிருக்கிற மாநில கல்லூரியுடைய முதல்வர் இந்த கல்லூரியை பெரும் பெருமையும் மிக்க கல்லூரியாக எல்லா நிலைகளிலேயும் உயர்த்த வேண்டும் என்பதற்காக அல்லும் பகலுமாக அயராது உழைத்து வருகின்ற உணர்வாளர் நம்முடைய முதல்வர் அவர்கள் தொடர்ந்து பல ஆண்டுகள் நிலையான முதல்வர்கள் இல்லாத போது பொறுப்பு முதல்வராலேயே இந்த கல்லூரி நடத்தப்பட்டு வந்திருக்கிற சூழலுக்கு இடையில் ஒரு வரலாற்றின் திருப்பமாக முதல்வரை இங்கே நாம் கண்டிருக்கின்றோம். அந்த வகையில் நிலையான முதல்வரை இந்த 175 ஆண்டுகள் பெருமை மிக்க மாநில கல்லூரி பெற்று சிறப்பதற்கான அத்தனை பணிகளையும் செய்து வழிநடத்தி கொண்டிருக்கிற சிறப்பு நம்முடைய கல்லூரி கல்வி இயக்குனர் அம்மையார் அவர்களுக்கு உரியது என்பதை இந்த நேரத்திலே மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர்கள் இயக்குநராக வந்த பிறகுதான் மாநில கல்லூரி நிலையான முதல்வரை பெற்றிருக்கிறது என்கின்ற அந்த நிலையை எண்ணி பார்க்கிற போது அவர்கள் இருவரும் இன்றைக்கு தமிழ்துறை நடத்துகிற இந்த நிகழ்விலே ஒன்றாக இருந்து இந்த கல்லூரியை சிறப்பிக்க அத்தனை முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிற தன்மைகளை நன்றியோடு இங்கே எண்ணி பார்க்கின்றோம். அந்த வகையிலே கல்லூரி முதல்வர் பெருந்தகை பேராசிரியர் முனைவர் சபாநாயகம் அவருடைய தலைமையை அன்போடு வணங்கி வருக 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 என வரவேற்கிறோம். அதே போல இன்றைய நிகழ்வுக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்து இந்த பயிலரங்கத்தை தொடங்கி வைத்து பேராசிரியர் முனைவர் அர ஜெயச்சந்திரன் அவர்கள் எழுதியிருக்கிற கணினி கண் என்கின்ற நூலையும் வெளியிட்டு நம்மையெல்லாம் வாழ்த்துவதிலே மகிழ்ச்சியையும் வழிகாட்டுவதிலே மனநிறைவையும் கொண்டிருக்கிற நம்முடைய கல்லூரி கல்வி இயக்குனர் வணக்கத்துக்குரிய பெருந்தகை பேராசிரியர் முனைவர் திருமதி செந்தமிழ் செல்வி அம்மையார் அவர்களை இதயம் குளிர மனமார்ந்த மகிழ்வோடு வருக 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 என வரவேற்பதை கொள்கின்றோம். வணக்கத்துக்குரிய நம்முடைய இயக்குனர் அவர்கள் நீண்ட நெடிய பேராசிரியர் பணியை பழுத்த அனுபவத்தை பெற்றவர்கள். வடார்காடு மாவட்டங்களிலே குடியாத்தம், வேலூர் உள்ளிட்ட அரசு கல்லூரிகளிலே சிறக்க பணி செய்தவர்கள். காய்கறிஞர் கல்லூரியுடைய தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலராக பணி செய்த அனுபவத்தை கொண்டவர்கள். தொடர்ந்து விருதாச்சலம் கல்லூரியிலே முதல்வராகவும் அதனைத் தொடர்ந்து இன்றைக்கு மாநிலத்திலே இருக்கக்கூடிய அரசு கல்லூரிகள் மற்ற அரசு சார்ந்த அனைத்து வகை கல்லூரிகளையும் இயக்கக்கூடிய தலைமை இடத்திலே இருந்து அணி செய்து கொண்டிருக்கிற சிறப்புக்குரியவர்களாக அம்மையார் அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது நமக்கெல்லாம் மகிழ்ச்சியை தரக்கூடிய செய்தி. ஏனென்றால் பெண்மை முதன்மை உற வேண்டும் என்கின்ற புத்துலக சிந்தனையை இன்றைக்கு நடைமுறைப்படுத்துகிற வாய்ப்பாக கல்லூரி கல்வி இயக்ககம் தன்னை அமைத்துக் கொண்டிருக்கிறது என்கின்ற பெருமை வணக்கத்துக்குரிய இயக்குனர் பேராசிரியர் அம்மையார் செந்தமிழ் செல்வி அவர்கள் வாயிலாக வாய்த்திருக்கிறது என்பதற்காக நாம் எல்லாம் மகிழ்ச்சி கொள்ள வேண்டியவராக இருக்கிறோம். அந்த கல்லூரி கல்வி இயக்குனர் அம்மையார்
அவர்கள் தலைமையாக இருக்கிற நிலை என்பது அப்போதும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில காலங்களிலே அத்திபூத்தார் போல் நிகழ்கிற நிகழ்வாகத்தான் இருந்து வந்திருக்கிறது. ஆக நீண்ட நெடிய வரலாற்றுக்குரிய இந்த கல்லூரி கல்வி இயக்க வரலாற்றிலே இத்தகைய சிறப்பை அம்மையார் அவர்கள் வாயிலாக இந்த இயக்கம் பெற்றிருக்கிறது என்பது மீண்டும் மகிழ்ந்து சிறப்பு மனநிறைவு கொள்வதற்குரிய ஒன்றாக அமைந்திருக்கிறது. அவர்கள் பல்வேறு பணிகளுக்கு இடையிலே இன்றைக்கு இங்கே வர இசைவு தந்து வந்திருக்கிறார்கள். பேராசிரியர் ஜெயச்சந்திரன் அவர்களும் நானும் அவர்களை அழைப்பதற்காக சென்ற போது அவர்கள் அந்த நாளிலே இல்லை. மறுநாள் ஜெயச்சந்திரன் அவர்கள் தனியாக சென்று அழைத்தார்கள். ஏற்கனவே ஒரு மாதத்திற்கு முன்பாகவே ஜெயச்சந்திரன் கடிதம் கொடுத்து அவருடைய இசைவை பெற்று இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கான ஒப்புதலை பெற்றிருந்தார்கள். அந்த நிலையிலே அழைப்பை கொண்டு போய் கொடுத்த உடனே அவர்கள் துணுக்குற்றார்கள். அதுதான் இடையிலே நாம் ஏதாவது ஒப்புதல் அளித்துவிட்டு வராமல் நாம் போகிற நிலை வந்துவிட்டதா என்கின்ற அளவுக்கு இந்த நிகழ்ச்சிக்கு கட்டாயம் வர வேண்டும் என்கின்ற உணர்வோடு கடந்த ஒரு திங்களாக ஆர்வம் காட்டி வருகிற மனநிலை நம்முடைய இயக்குனர் அவர்களுக்கு உரியது என்பதை அன்றைக்கு ஜெயச்சந்திரன் அவர்கள் நேரிலே சென்று அழைப்புதல் கொடுக்கிற போது ஏற்பட்ட பதிவாக நம்மால் உணர முடிகிறது. அந்த அளவுக்கு மாற்றுத்திறனாளிகள், பார்வையற்ற பேராசிரியர்கள், மாணவர்களுடைய நலனுக்காக செய்கிற இந்த ஒரு பயிற்சி பயிலரங்கத்திலே உறுதியாக நாம் கலந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு வேண்டிய வழிமுறைகளை சொல்ல வேண்டும், வாழ்த்த வேண்டும் என்பதை பேருள்ளம் கொண்டு அவர்கள் இங்கே வருகிறார்கள். நிகழ்ச்சி தொடங்குகிற அந்த நேரத்தில், இந்த நேரத்தில் கூட இதோ நான் வந்து கொண்டிருக்கிறேன் என்கின்ற அந்த தகவலை ஒரு தாயன்போடு சொல்லி இங்கே வருகை தந்து நம்மை எல்லாம் வாழ்த்த இருக்கிற கல்லூரி கல்வி இயக்குனர் வணக்கத்துக்குரிய அம்மையார் முனைவர் பேராசிரியர் திருமதி தா. செந்தமிழ்ச்செல்வி அவர்களை மீண்டும் மீண்டும் கல்லூரி முதல்வர் சார்பிலையும், தமிழ்துறை சார்பிலையும், பேராசிரியர் சார்பிலையும், மாணவர்கள் சார்பிலையும், அலுவலர்கள் சார்பிலையும் வரவேற்று மகிழ்வதிலே நாங்கள் மனநிறைவு கொள்கின்றோம். அடுத்து இங்கே வருகை வாழ்த்துறை உரைக்க வருகிற தமிழ்துறையின் ஒளி விளக்காக திகழ்ந்து கொண்டிருக்கிறவர் சென்னை பல்கலைக்கழக தமிழ் மொழித்துறை தலைவர் அன்புக்குரிய நண்பர் பேராசிரியர் முனைவர் அரங்க ராமலிங்கம் அவர்கள் இங்கே வந்து நம்மை வாழ்த்துவது என்பது நமக்கு புதியது இல்லை. ஆனாலும் கூட இந்த ஒரு வித்தியாசமான மாற்றுத்திறனாளிகளுடைய பயிலரங்கத்திலே வந்து பங்கேற்பதிலே அவருக்கு மிக்க மகிழ்ச்சி. அந்த வகையை அழைத்த உடனே வருகிற அவரை அனைவர் சார்பிலேயும் வருக 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 என வரவேற்று வருகின்றோம். அதே போல நந்தனம் அரசுக்கலை கல்லூரி முதல்வர், நம்முடைய மேனாள் ஆங்கில துறை தலைவர் பேராசிரியர் முனைவர் KM பிரபு அவர்கள் நம் அழைப்பை ஏற்று இங்கே வருகின்றிருக்கிறார்கள். பிரபு அவர்கள் வருகின்றிருப்பது இந்த நிகழ்வுக்கு மிகவும் பொருத்தமுடையதாக அமைந்திருக்கிறது. மாற்றுத்திறனாளிகளாக இருக்கிறவர்கள், பார்வை திறன் குறைந்தவர்கள் சாதிக்க முடியும் என்பதை சாதித்து காட்டிக் கொண்டிருக்கிற முதல்வராக தமிழகத்திலே திகழ்ந்து கொண்டிருப்பவர் அன்புக்குரிய பேராசிரியர் KM பிரபு அவர்கள். அந்த வகையில் பார்வையற்ற மாணவ செல்வங்களுக்கெல்லாம் ஒரு கலங்கரை விளக்கமாக, ஒரு நம்பிக்கையாக திகழ்ந்து கொண்டிருக்கிற பிரபு அவர்களை வருக 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 என வரவேற்பதை மகிழ்ச்சி கொள்கின்றோம். இதில் ஒரு சின்ன செய்தி என்ன என்றால், வந்திருக்கிற நம் விருந்தினர்கள் பேராசிரியர் ராமலிங்கமும் பேராசிரியர் பிரபுவும் இங்கே பக்கத்திலே அமர்ந்திருக்கிறார்கள். அமர்ந்திருப்பதிலே விழாவிலே பக்கத்தில் இருக்கிறவர்கள் மட்டுமல்ல, குடியிருப்பு நிலையிலேயும் அடுத்தடுத்த வீட்டுக்காரர்கள் என்கின்ற தொடர்புடையவர்கள் இங்கே வாழ்க்கை கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியையும் கூடுதல் செய்தியாக இங்கே நான் சொல்வதை மகிழ்ச்சி அடைகிறேன். இங்கே நன்றி உரைக்க இருக்கிற மாநில கல்லூரி தமிழ் பேராசிரியர் வணக்கத்துக்குரிய திருமிகு மா. உத்ராபதி அவர்களையும் இந்த நேரத்திலே அன்போடு வணங்கி வாழ்த்தி மகிழ்கிறேன். உத்ராபதி அவர்கள் மேடையிலே வந்து அமர வேண்டும், அதற்கான ஏற்பாட்டை செய்யுமாறு இளவல்களை அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். இந்த பயிலரங்கம் இங்கே நடைபெறுகிறது என்றால் அதற்கு முழு முதற் காரணம் யார் என்றால் அவர்தான் நம்முடைய பயிலரங்க ஒருங்கிணைப்பாளர், தமிழ்துறை இணை பேராசிரியர் முனைவர் அர. ஜெயச்சந்திரன் அவர்கள். ஜெயச்சந்திரன் அவர்கள் இவ்வாறு மாணவ செல்வங்களுக்கு முதலமைச்சர் அவர்களுடைய இந்த திட்டத்தை நல்ல முறையிலே கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற உணர்வோடு இந்த பயிலரங்கத்தை தொடங்கியிருக்கிறார். அந்த பயிலரங்கத்தை கூட தான் சார்ந்து இருக்கக்கூடிய மாநில கல்லூரி அளவிலே அதை நிறுத்திக் கொள்ளாமல் சென்னை மாநகரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கல்லூரிகளிலேயும் இருந்து மாணவர்களை அழைக்க அவர் முற்பட்டிருக்கிறார். சென்னை மாநகரம் மட்டுமல்ல, தமிழகத்திலே எங்கெங்கே இருக்கிறதோ அங்கெல்லாம் கடிதங்களை அவர் அனுப்பி யாருக்கு வாய்ப்பு இருக்கிறதோ 2 நாள் தங்குவதற்கு அதற்கேற்ற சூழலை அமைத்துக் கொண்டு இங்கே இந்த நிகழ்வை
நிகழ்ச்சி கொண்டிருக்கிறார்கள். ஆக இது யாருடைய சிந்தனை குழந்தை என்றால் பேராசிரியர் ஜெயசன் அவருடைய பிரைன் சைல்டு என்று சொல்வார்களே, அத்தகைய சிந்தனை குழந்தையாக இந்த பயிலரங்கம் இங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஜெயசன் அவர்கள் எதையும் துடிப்போடு செய்வதிலே ஆர்வமுடையவர், வள்ளலாரிலே ஆய்வு செய்தவர். பார்வையற்றவர்களுக்கிடையே தமிழிலே முதல் முனைவர் பட்டம் எடுத்த சிறப்பு ஜெயசன் அவர்களுக்கே உதவி என்று நாம் பார்க்கிறோம். பார்வை ஒரு குறையில்லை என்பதை வாழ்க்கையிலே நிலைநாட்டிக் கொண்டிருக்கிறவர். மென்பொருளை பார்வையற்றவர்களுக்காக, மாற்றுத்திறனாளிகளுக்காக எப்படி உருவாக்குவது என்கின்ற அந்த நிலையிலே மிக்க பயிற்சியை பெற்று சிங்கப்பூர், சீனா போன்ற நாடுகளுக்கெல்லாம் சென்று பன்னாட்டு கருத்தரங்களிலே ஆராய்ச்சி கட்டுரைகளை வழங்கிய சிறப்பு அவருக்கு உரியது என்று நாம் பார்க்கின்றோம். அதோடு மட்டுமல்லாமல் ஓராண்டு காலம் திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்திலே பார்வையற்றவர்களுக்கான, மாற்றுத்திறனாளிகளுக்கான மென்பொருளை தயாரிக்கிற அந்த ஒரு மையத்திலே பேராசிரியர் என்ற பணிநிலையோடு ஓராண்டு பணிப்பகராண்மையை சென்று பணியாற்றிய சிறப்புக்கும் உரியவர் ஜெயச்சந்திரன். அப்படிப்பட்ட பல திறமைகளை கொண்டிருக்கக்கூடிய ஜெயச்சந்திரன் அவர்கள் இத்தகைய 2 நாள் சிறப்பு பயிலரங்கத்தை பார்வையற்ற மாணவ செல்வங்களுடைய மடிகணி பயன்பாட்டிற்காக நடத்துவது என்பது மிகவும் பொருத்தமே என்று சொல்லி அத்தகைய பயிலரங்க அறிமுக உரையை செய்ய இருக்கக்கூடிய ஒருங்கிணைப்பாளராக திகழ்ந்து கொண்டிருக்கிற முனைவர் ஜெயச்சந்திரன் அவர்களையும் இந்த நேரத்திலே உங்கள் முன் அறிமுகப்படுத்தி அவரை வரவேற்க கூடாது, அவர் தான் நம்ம எல்லாம் வரவேற்கக்கூடிய நிலையில் இருக்கிறார் சொல்லி அன்பை அவருக்கு உரியதாக நான் ஆக்குகின்றேன். இங்கே தமிழ்துறையை சார்ந்த பேராசிரியர் பெருமக்களும் பிற துறையை சார்ந்த பேராசிரியர் பெருமக்களும் வருகின்றிருக்கிறார்கள். எங்களுடைய கணிதத்துறை தலைவர் மூத்த பேராசிரியர் இங்கே வருகின்றிருக்கிறார்கள். அவர்களையும் அன்போடு வரவேற்று மகிழ்கின்றோம். பிற கல்லூரிகளிலிருந்து வருகின்றிருக்கிற மாணவ செல்வங்கள், பேராசிரியர்கள், அன்பு உள்ளங்கள் என்றெல்லாம் இருக்கக்கூடிய அனைவரையும் இந்த நேரத்திலே ஒரு சேர வரவேற்பதிலே நான் மகிழ்ச்சி கொள்கிறேன். 2 நாள் கருத்தரங்கமாக நடக்கிற இந்த நிகழ்விலே, நிறைவு விழாவிலே சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் அவர்கள் பங்கேற்க இருக்கிறார்கள் என்பதையும் சொல்லி, இந்த அறிஞர் பெருமக்கள், இந்த துறையிலே துறை போகிய வல்லவர்கள் என்றெல்லாம் இருக்கக்கூடிய அவர்களை கொண்டு மாணவ செல்வங்களுக்கு மடிகணினி பயிற்சியை தரக்கூடிய ஏற்பாட்டை திறம்பட ஜெயச்சந்திரன் அவர்கள் செய்திருக்கிறார்கள். ஜெயச்சந்திரன் அவருடைய ஆளுமை என்று பார்க்கிற போது திட்டமிடல் அவரிடமிருந்து மற்றவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பண்பாக நான் பார்க்கிறேன். ஒரு திங்களாக இரவு பகலாக இதே சிந்தனையிலே ஆழ்ந்து ஒவ்வொன்றையும் அவர் பார்த்து பார்த்து செய்திருக்கிறார். இது முரணாக கூட இருக்கலாம், ஆனால் ஒவ்வொரு செயலையும் அவர் பார்த்து பார்த்து செய்திருக்கிறார் என்பதற்கான அடையாளம் தான் இந்த 2 நாள் சிறப்பு பயிலரங்கத்தின் சிறப்பு நிகழ்வுகள் எல்லாம் என்று சொல்லி அனைவரையும் மீண்டும் வருக வருக என வரவேற்பதோடு நம்முடைய சிறப்பு விருந்தினர் கல்லூரி கல்வி இயக்குனர் அம்மையார் அவர்களையும் மீண்டும் ஒருமுறை வருக வருக வருக, தங்கள் வருகையாலே இந்த பார்வையற்ற மாணவ செல்வங்கள் பெறுகிற பயன் என்பதோடு மட்டுமல்லாமல் மாநில கல்லூரி மாணவ செல்வங்களிடத்திலே தனி அக்கறையை எப்பொழுதும் கொண்டிருக்கிற ஒரு இயக்குனர் என்றால் அது நம்முடைய செந்தமிழ் செல்வி அம்மையார் அவர்கள்தான் என்கின்ற நிலையை நாம் வரலாறாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கல்லூரியிலே எந்த சிக்கல் நேர்ந்தாலும் தாயின் போடு வந்து நேரிலே களத்திலே இருந்து பணி செய்த நிலைகளை நாம் இந்த கல்வியாண்டின் தொடக்கத்திலிருந்து நாம் பார்த்து வருகின்றோம். அத்தகைய எத்தனையோ கல்லூரிகள் இருந்தாலும் கூட எல்லாவற்றுக்கும் தலைமையாக கருதக்கூடிய தலைமை இல்லை, கல்லூரிகளுக்கிடையே வேற்றுமை இல்லை என்றாலும் கூட மரபு நிலையிலே மாநில கல்லூரி என்பது தமிழகத்திலே தலையாய கல்லூரி என்று நினைக்கக்கூடிய அந்த கல்லூரியினுடைய நிகழ்வுகளிலே தாயன்போடு அக்கறை கொண்டிருக்கிற கல்லூரி கல்வி இயக்குனர் அவர்களை மீண்டும் ஒருமுறை வருக 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 என வரவேற்று தங்கள் வருகை இந்த கல்லூரிக்கு நலம் பல தொடர்ந்து சேர்ப்பதாகும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். தோழமையால் இணைந்து தமிழாய் மலர்வோம், தோழமையால் இணைந்து தமிழாய் மலர்வோம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். அடுத்து சிறப்பு விருந்தினர்களுக்கு சிறப்பு செய்கிற நிகழ்ச்சி பேராசிரியர் ஜெயச்சந்திரன் அவர்கள் எழுதி வழங்கியிருக்கக்கூடிய வள்ளலாரின் பேருபதேசம் என்கின்ற நூல் இப்போது விருந்தினர்களுக்கு வழங்கப்படுகிறது. இதனை நம்முடைய கல்லூரி கல்வி இயக்குனர் அவர்களுக்கு கருத்தரங்க ஒருங்கிணைப்பாளர் ஜெயச்சந்திரன் அவர்கள் வழங்கி சிறப்பு சேர்க்கின்றார்கள். முதல்வர்
கல்லூரி முதல்வர் முனைவர் பேராசிரியர் சபாநாயகம் அவர்களுக்கு இந்த நூலை ஜெயச்சந்திரன் அவர்கள் வழங்குகிறார்கள். பேராசிரியர் அரங்க ராமலிங்கம் அவர்களுக்கு இந்த அன்பு நூலை பேராசிரியர் உத்ராபதி அவர்கள் வழங்கி சிறப்பு செய்கிறார்கள். சந்தனம் அரசு கல்லூரி முதல்வர் பேராசிரியர் முனைவர் KM பிரபு அவர்களுக்கு இந்த நூலினை அன்பு பரிசாக பேராசிரியர் மா உத்ராபதி அவர்கள் வழங்கி பெருமை சேர்க்கிறார்கள். சிறப்பு விருந்தினர்களுக்கு சிறப்பு செய்கிற நிகழ்வு இந்த அளவிலே நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து பயிலரங்க அறிமுக உரையை நிகழ்த்துவதற்காக பயிலரங்க ஒருங்கிணைப்பாளர் மாநில கல்லூரி தமிழ்துறை இணை பேராசிரியர் முனைவர் ஜெயச்சந்திரன் அவர்கள் இங்கே அன்போடு அழைக்கப்படுகிறார்கள். இந்த பயிலரங்க தொடக்க விழாவிற்கு வருகை தந்துள்ள நம்முடைய இயக்குனர் அம்மா அவர்களுக்கும் அரங்கராமன் அவர்களுக்கும் நம்முடைய அண்ணனும் நதான் கல்லூரி முதல்வரும் ஆகிய பிரபுவன் அவர்களுக்கும் அவர்களையும் நம்முடைய கல்லூரி முதல்வர், தமிழ்துறை தலைவர், தமிழ்துறை பேராசிரியர்கள், மாணவர்கள், மாணவியர், பிற துறை ஆசிரியர்கள், பிற கல்லூரியில் வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் நான் ஒரு முறை வரவேற்று எனது நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய கணினி அனுபவம் பற்றி தமிழ்துறை தலைவர் தன்னுடைய வரவேற்புரையிலேயே சொல்லிவிட்ட காரணத்தினாலே அதை பற்றி மீண்டும் ஒரு முறை சொல்லி நேரத்தை வீணாக்க வேண்டாம் என்று நினைக்கிறேன். ஆனால் இந்த பயிலரங்கத்துடைய ஒரு சிறு வரலாற்றை சொன்னால்தான் இது எதற்காக தொடங்கப்பட்டோம் என்பது அனைவருக்கும் தெரியும். டிசம்பர் மாதத்தில் கணித்தமிழ் வளர்ச்சி பேரவையினுடைய ஒரு நாள் மாநாடு நடந்தது. அந்த மாநாட்டுக்கு நான் இங்கிருந்து பல மாணவர்களும் நம்முடைய உடன் பணியாற்றும் ஆசிரியர்கள் குமார் முதலியவர்களும் சென்றிருக்கிறோம். அங்கே அடிக்கடி பார்வையற்றவர்களுக்கு கூட இந்த மென்பொருள் பயன்படும், இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் என்று சொன்னார்கள். ஆனால் சொல்லிக்கொண்டே வருகிற பொழுது திருச்சியில் நான் பணியாற்றிய விவரத்தையே மறைத்து பார்வையற்றவர்களில் இது தொடர்பாக யோசனை கூறுவதற்கு யாருமே இல்லாததை போலவும், அரசுக்கு பரிந்துரை செய்யக்கூடிய குழுவிலே நம்மை பற்றி யாரையும் சேர்க்காமலும் அந்த மாநாட்டு தீர்மானங்கள் முடிந்துவிட்டன. அப்பொழுது குமார் போன்றவர்கள் கேட்டார்கள், நீங்கள் அங்கேயே இதை மறுத்திருக்கலாமே, நாம் எல்லாம் கேட்டிருக்கலாமே என்று சொன்னார்கள். நான் சொன்னேன், அது நாகரிகமாக இருக்காது, அது அவர்களுடைய இடம், அங்கு நாம் எது சொன்னாலும் ஏற்காது, நமக்குரிய இடத்தில் தான் நாம் சொல்ல வேண்டும் என்று சொல்லி உடனே இதை எப்படி செய்யலாம் என்று நான் சிந்தித்த போது, இதற்கு முன்பும் நான் பல சமயம் இந்த மாதிரி செய்ய வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் அப்பொழுது அதற்கான வாய்ப்பு இல்லை. சென்ற ஆண்டு 10 நாள் பயிலரங்கத்தை பார்வையற்றவர்களுக்காக நடத்தி முடித்தோம். அந்த முடிவிலே நம்முடைய தமிழ்துறை தலைவர் அவர்கள் ஏதோ ஒரு குறிப்பாக கணித்தமிழ் செம்மல் என்று ஒரு விருதினை வழங்கினார். அப்பொழுது அவருக்கு தெரிந்திருக்கிறது, இப்பொழுது நாம் கணினி தொடர்பாக நீங்கள் ஏதாவது செய்ய வேண்டும், ஒன்றும் செய்யவில்லையே என்பது போல் அவர் ஒரு தீர்க்க தரிசனத்தோடு ஒரு சான்றிதழ் கொடுத்து என்னை பாராட்டியவுடன் அது மனத்தில் ஒரு விதையாகவும் இருந்தது. பிறகு நான் சொன்ன அந்த கணித்தமிழ் வளர்ச்சி மாநாடு ஒரு காரணமாக இருந்தது. பிறகு நாம் யோசித்தோம், தமிழக முதலமைச்சர் அவர்கள் கணினி எல்லாம் கொடுத்து
நம்முடைய கல்லூரியிலே கிடத்த ஒரு 20 மாணவர்கள் அந்த கணினியை வைத்திருக்கிறார்கள். மாநில கல்லூரி மாணவர்கள். இவர்களுக்கு இதை யார் கற்பிப்பது? அதற்கு நம்மிடம் வேறு ஏற்பாடு ஒன்றும் இல்லை. இந்த சூழ்நிலையில் இவர்கள் இந்த கணினியை இப்படி வெறுமனே வைத்துக் கொண்டிருந்தால் என்ன ஆவது? ஆனால் நாம் ஏற்கனவே ஏதாவது ஒரு பயிலரங்கம் நடத்த வேண்டும் என்று நினைக்கிறோம். இதற்கு முன்பு கணினி இல்லை, ஆனால் அதை நடத்தினால் பயன்படாது. பார்வை உள்ளவர்களுக்காக இருந்தாலும் ஒரு ஏதோ பார்த்து தெரிந்து கொள்வார்கள். ஆனால் பார்வையற்றவர்களுக்கு வெறும் சொல்லாலே ஒரு கணினி பயிலரங்கம் நடத்தினால் அது பயன்படாது. அப்பொழுது கணினியே கொடுக்கப்பட்டு விட்ட பிறகு நம்முடைய வேலை பெருமளவில் குறைந்துவிட்டது. இப்பொழுது சான்றாக கணினி கொடுக்காமல் இருந்திருந்தால் இந்த பயிலரங்கத்தை நடத்துவதை பற்றி நினைத்து கூட பார்த்திருக்கவே முடியாது. நாம் எங்கு போய் எல்லோரும் கணினி வாங்கி தர முடியுமா, அல்லது வாடகைக்கு எடுக்க முடியுமா? அதில் நிறைய செலவாகும். ஆனால் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கணினி கொடுத்தது என்பது நம்மை பொறுத்தவரை கண் கொடுத்ததை போன்றது. அதனால்தான் கண் இனி என்பதை வைத்துத்தான், கண் இனி நமக்கு என்பதை வைத்துத்தான் கணினி கண் என்கிற அந்த புத்தகத்துக்கு தலைப்பிட்டு அதனை அவர்களே நம்மால் உடனே அழைக்க முடியவில்லை. அவர்கள் சார்பாக ஒரு மாதவர திலகமாக நம்முடைய கல்லூரி கல்வி இயக்குனர் அவர்கள் விளங்குகிறார். ஒரு அவரை அழைப்பது பொருத்தமாக இருக்கும் என்று கருதி நான் சென்று அழைத்தேன். இந்த பயிலரங்கத்திலே எனக்கு எளிதாக அமைந்த ஒரு செயல் என்பதை நான் அழைத்த அத்தனை சிறப்பு விருந்தினர்களும் மறுக்காமல் எனக்கு உடன்பட்டு வர ஒத்துக்கொண்டார்கள். அதற்கு முக்கியமான காரணம் இந்த சூழ்நிலை தான். அவர்கள் கணினி கொடுத்திருப்பதும் அதை நடத்துவதற்கு நம்மிலே பலர் அறிவாளிகளாக இன்றைக்கு அனுபவம் பெற்றவர்களாக இருப்பதும், அதை நடத்துவதற்கு ஒத்துக்கொள்ளக்கூடிய தமிழ்துறை தலைவர் மற்றும் மாநில கல்லூரி முதல்வர் அவர்கள் இருந்ததும், இதெல்லாம் ஒரு சூழ்நிலை. அதை நடத்த வேண்டும் என்று சொன்ன போதே பல நல்ல காரியங்கள் துறை தலைவர் அளவிலேயே மறுக்கப்படும். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, பாருங்க வேலை பாருங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு. அப்படி இல்லாமல் நான் சொன்ன உடனேயே நம்முடைய தமிழ்துறை தலைவர் அவர்கள் இது நல்ல ஒரு முயற்சி, நிச்சயமாக இதை நாம் செய்யலாம், நீங்கள் கலங்காமல் ஒவ்வொரு வேலையாக செய்யுங்கள் என்று சொன்னார். அழைப்பிதழுக்கு மட்டுமே நாங்கள் ஒரு வாரம் எடுத்துக்கொண்டோம். அழைப்பிதழை தயாரிப்பதற்கு மட்டும். இருந்தால் அது அவருடைய பதவி நிலைகளுக்கு தக்கபடி அந்த எழுத்துரு அதையெல்லாம் அந்த அளவில் அமைக்க வேண்டும். யார் யாருக்கு எந்தெந்த எழுத்துரு வர வேண்டும், இதையெல்லாம் நம்ம கவனமாக செய்ய வேண்டும் என்று செய்தோம். ஆனால் தமிழ் கணினியில் இன்னும் நாம் குழந்தை நிலையில் தான் இருக்கிறோம். அதனாலே நம் வீட்டில் தயாரிக்கக்கூடிய அழைப்பதை கொண்டு போய் அச்சகத்திலே கொடுத்து சரி செய்யும் பொழுது அவர்கள் பல தவறுகளை புதிதாக செய்து விடுகிறார்கள். தொடக்க விழா காலை என்றிருந்தால் அதை அவர்களாக நம்மை கேட்காமலே மாலை என்று மாற்றி விடுகிறார்கள். சரி, தொடக்க விழா மாலை இல்லை, அது காலை என்று சொன்னால் நிறைவு விழாவை போய் காலை என்று போடுகிறார்கள். ஆக ஒவ்வொரு திருத்தமும் நாம் சொல்ல சொல்ல அது மாறிக்கொண்டே இருக்கிறது. அதெல்லாம் ஒரு வழியாக நாம் செய்ய முடித்தோம். பிறகு இந்த பயிலரங்கம் கருணை உள்ளோர் நன்கொடையை கொண்டுதான் நடத்தப்படுகிறது என்பதை முதலிலேயே நாம் எல்லோருக்கும் தெரிவித்திருக்கிறோம். கடிதங்களே தெரிவித்தான் அந்த அனுமதி பெற்றிருக்கிறோம். ஆக கருணை உள்ளோர் நன்கொடை என்று வருகிற பொழுது நமக்கு ஒரு அண்ணா நகரை சேர்ந்த 2 ரோட்டரி கிளப் சுழற் சங்கத்தை சேர்ந்தவர்கள் ஒரு இன்னர்வேல் கிளப்பில் இருந்து ஒரு 6000-ம் இன்னொரு ரோட்டரி கிளப்பில் இருந்து ஒரு 3000 9,000 கொடுத்தார்கள். நம்முடைய முன்னாள் முதல்வர் ரகுராமன் ஐயா அவர்கள் ஒரு 3,500 ரூபாய் கொடுத்தார். அவர் இருக்கும் பொழுதுதான் நாங்கள் சென்ற ஆண்டு நம்ம பாரதத்தில் ஒரு பயிலரங்கம் நடத்தி முடித்தோம். முடித்த போது சொன்னால், இந்த அரங்கத்திற்கு உங்களால் ஏதாவது செய்ய விரும்பினால் ஒரு 10 நாற்காலிகள் வாங்கி கொடுங்க என்று கேட்டார். நான் சொன்னேன் 10 என்ன 20 நாற்காலி வாங்கி தருகிறேன் என்று சொல்லி 20 நாற்காலி வாங்கி கொடுத்தோம். இப்பொழுது பார்த்தால் அதை தொடர்ந்து நிறைய பேர் நாற்காலிகள் வாங்கி கொடுத்து இன்றைக்கு 150 நாற்காலிகள். ஆக ஒரு செயலை நாம் தொடங்கி வைத்தால் அது விரிவாக சென்று அது வளர்ந்து கொண்டே இருக்கும். நாம் தொடங்கி வைக்கிற செயல்கள் ஆலமரத்தினுடைய கன்றாக இருக்கலாம், ஆனால் காலப்போக்கில் அது விழுதுகளாக விட்டு பெரிய ஆலமரமாக, அடையாள ஆலமரம் போல பெரிய மரமாக வளர்ந்து கொண்டே போகும். அதுபோல நாம் ஒரு வாழை மரம் போல் இருந்தால் நமக்கு பின்னாலே பல கன்றுகள் வந்து கொண்டே இருக்கும். அதனால் இந்த அளவில் இந்த
கனித்தமிழ் பயிரங்கமானது நடைபெற வேண்டும் என்று முயற்சி செய்தோம். இதில் மிகவும் கடினமாக அமைந்த செயல் எது என்று சொன்னால், பங்கேற்பாளர்கள் மாணவர்களிடத்திற்கு விண்ணப்பத்தை பெறுவதுதான் கடினமாக அமைந்தது. இன்னமும் கூட நந்தனம் கல்லூரியில் 8 பேர் அவர்கள் கணினி வைத்துக் கொண்டு வருவதற்கு அவர்கள் தயாராக இருந்து கூட முதல்வரே என் முன்னாலேயே பேசி அனுப்புங்கள் என்று சொல்லியும் கூட அங்கிருந்த மாணவர்கள் வரவில்லை. ஆனால் அவர்கள் விண்ணப்பத்தை எல்லாம் வைத்துக் கொண்டு காத்துக் கொண்டிருந்தார்கள். அதனால அதே போல நம்ம ராணிமேல் கல்லூரியிலும் கடைசியாக நம்முடைய பேராசிரியர் பழனி அவர்களை தான் கடைசியில் அனுப்பி 2 நாள் அவர் முயற்சி செய்து பிறகுதான் விண்ணப்பங்களை பெற முடிந்தது. ஆக இந்த பங்கேற்பாளர்களிடமிருந்து இப்படி அரும்பாடுபட்ட விண்ணப்பங்களை பெறக்கூடிய நிலைமையை வருங்காலம் தவிர்த்து விட்டு நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்ட உடனே எல்லோருமாக அதற்கு முயற்சி செய்து நம்ம பங்கேற்பாளர்களே இவ்வளவு பெரிய ஒரு கடினமான நிலையை ஏற்படுத்தினால் மற்ற வேலைகளை பார்ப்பது மிகவும் கடினமாக போகிறது. அதனால் நமக்கு மிகவும் எளிதாக அமைந்தது எது என்றால் சிறப்பு விருந்தினர்களின் இசை வைத்தது, கடினமாக அமைந்தது எது என்றால் பங்கேற்பாளர்களிடமிருந்து விண்ணப்பத்தை பெற்றது. மேலும் அரசாங்கத்தினுடைய ஆணையே இருக்கிறது, எல்லோரும் திறந்தோறும் மடிக்கணினியை கொண்டு வந்தால்தான் வருகை பதிவேடு அளிக்க வேண்டும் என்று எங்கள் துறைக்கு அந்த ஆணை, அந்த சுற்றறிக்கை வந்தது. ஆனால் பலர் கணினியை நாங்கள் வீட்டில் வைத்திருக்கிறோம் என்று கூறுகிறார்கள். கணினியை பயன்படுத்த வேண்டும். அது பயன்படுத்தவில்லை என்றால் அது வீணாகிவிடும். பயன்படுத்தவில்லை என்றால் அரசாங்கம் எதற்காக அந்த கணினியை கொடுத்ததோ அந்த நோக்கமும் நிறைவேறாமல் போய்விடும். எனவே இது பலர் கணினி கொண்டு வராமலேயே பெயர் கொடுத்து வந்திருக்கிறீர்கள். தாங்கள் வந்துவிட்டவங்களை வெறுங்கையோடு திருப்பி அனுப்ப விரும்பவில்லை. ஆனால் நீங்கள் ஓரளவுக்கு முடிந்தவர்கள் நாங்கள் உங்களுக்கு வாகனம் கூட ஏற்பாடு செய்து தருகிறோம். சென்னையை அடுத்து ஓரளவுக்கு இன்றைக்கு அந்த கணினியை வாங்க முடியும் என்று சொன்னால் அவர்கள் எல்லாம் முயற்சி செய்து நாளைக்குத்தான் தமிழ் கணினி பயிற்சி 2 மணி நேரம், இன்றைக்கு மென்பொருளை நிறுவுவது, மற்ற முன்னோட்டமான சில கருத்தரங்குகள் அமர்வுகள் நடைபெற இருக்கின்றன. எனவே இன்றைக்கு கூட நீங்கள் முயற்சி செய்து முடிந்தவர்கள் கணினியை பெற்றுக்கொண்டு நாளைக்கு வரலாம். பெயர் கொடுத்து ஆர்வமாக வந்தவர்களை நாங்கள் திருப்பி அனுப்ப விரும்பவில்லை. ஆனால் ஒரு பயிலரங்கத்தில் மடிக்கணினியை வைத்து பயிற்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் மடிக்கணினி இல்லாமல் அமர்ந்திருந்தால் உங்களுக்கே அது கடினமாக இருக்கும். மேலும் கொஞ்சம் கொஞ்சமாக பேச தோன்றும். அப்படியெல்லாம் இல்லாமல் இந்த பயிலரங்கில் நாம் இறுதியாக கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரே ஒரு விருப்பம், மிகவும் அரும்பாடுபட்டு செய்திருக்கும். இந்த 2 நாள் பயிலரங்கத்தை நாம் எந்த அளவுக்கு வெற்றிகரமாக நடத்துகிறோமோ அந்த அளவுக்கு அதை பற்றி சொல்கிற அந்த அறிக்கைகள், அந்த குறிப்புகள் அதெல்லாம் சேர்ந்துதான் இயக்குனரோ மற்றவர்களோ அடுத்த பயிலரங்கம் நமக்கு நடத்துவதற்கு அவர்கள் ஒத்துழைப்பதற்கோ அல்லது நிதி உதவி அளிப்பதற்கோ அப்பொழுதுதான் வாய்ப்பு கிடைக்கும். இந்த பயிலரங்கமே சரியாக நடைபெறவில்லை என்றால் அவர்கள் எளிதாக சொல்லிவிடுவார்கள், சென்ற பயிலரங்கமே ஒன்றும் அவ்வளவு சரியாக நடைபெறவில்லை, ஆனால் நீங்கள் அது இது கொண்டு செய்ய முடியாது என்று கூறிவிடுவார்கள். எனவே முதலில் நாம் இந்த செல்போனை தேவையில்லாமல் ஒலிக்க செய்யாமல் இருப்பதுதான் முதல் வேலை. நான் அதை அம்மா அவங்களோட நிறுத்தி விட்டேன். ஏன்னா அது ஒரு பக்கம் பேசிக்கொண்டே இருக்கும். அதில் நாம் முக்கியமாக கடைபிடிக்க வேண்டியது அமைதி. தேவையற்ற பேச்சுக்களை தவிர்த்து, தேவையற்ற கூச்சல் குழப்பங்களை தவிர்த்து அமைதியாக இருந்து பாடம் நடத்துகிறவர்களுடைய சொல்வதை கேட்டு நீங்கள் பயிற்சி பெற வேண்டும். இங்கு இது வினாவிடை நிகழ்ச்சி அல்ல. நடத்துகிற போது உரையாடல் மூலமாக அவர் நடத்தும் போது நீங்கள் ஏதாவது தேவைப்பட்டால் சொல்லலாமே தவிர அவருடைய கேள்வி கேட்டு அவர்கள் சொல்ல வந்ததையெல்லாம் சொல்ல விடாத அளவுக்கு செய்து நீங்கள் நேரத்தை வீணாக்காமல் இந்த பயிலரங்கை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த அளவில் நான் இதற்கு மேல் விரிவாக பேசிக்கொண்டு போனால் இன்னும் மற்றவர்கள் பேசுவதற்கான நேரம் குறைந்துவிடும். நாம் சிறப்பு விருந்தினருடைய சொற்களை கேட்பதற்காக தான் அவர்களை அழைத்திருக்கிறோம். பிறகு நாமே பேசிவிட்டு இருக்கிற நேரத்தை எல்லாம் அவர்களே பயன்படுத்திக் கொண்டார்கள். நாம் பேசுவதற்கு நேரம் இல்லாமல் போய்விட்டு என்று சொல்லும் நிலை தேவையில்லை. மேலும் நான் இங்கேயே இருந்து ஒவ்வொரு அமர்விலும் உங்களுக்கு சொல்ல வேண்டிய இடையிடையில் சொல்ல வேண்டிய செய்திகளை நான் சொல்வேன். அவர்களை அறிமுகப்படுத்துகிற போதும் நான் என்னுடைய கருத்துக்களை சொல்ல வேண்டிய நேரம் இருப்பதால் இதற்கு மேல் என்னுடைய உரையை நீட்டிக்காமல் நமக்கு இங்கு வருகை தந்த இயக்குனர் அம்மா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
பேராசிரியர் ஜெயச்சந்திரனுடைய பயிலரங்க அறிமுக உரைக்கும் இந்த கணினி சிறப்பு பயிலரங்கத்தினுடைய உருவாக்கத்திற்கான காரணத்தையும் அவர் நிரல்பட இங்கே சொல்லி ஒரு தன்னம்பிக்கையோடு இருக்கிற ஒரு மனிதனுடைய வெளிப்பாடாக அமைந்த அவருடைய அறிமுக உரையை வாழ்த்து மகிழ்கின்றோம். தொடர்ந்து நம்முடைய மாநில கல்லூரியுடைய முதல்வர் பெருந்தகை பேராசிரியர் முனைவர் சபாநாயகம் அவருடைய தலைமை உரையை இந்த அரங்கம் எதிர்கொண்டிருக்கிறது. முதல்வர் அவருடைய வருகை தங்களுடைய தலைமை உரைக்காக இந்த அரங்கம். இன்று நம்முடைய கல்லூரி சார்பாக தமிழ்துறை நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழக அரசு மடிக்கணினி வழங்கியதை தொடர்ந்து உயர்கல்வி சார் பார்வையிட்டவருக்கான தமிழ் கணினி மேம்பாட்டு திட்டம் இந்த பயிலரங்கத்தில் துவக்கி வைப்பதற்காக நம்முடைய கல்லூரி பெருமை சேர்ப்பது போல் இன்று நம்முடைய இயக்குனர் அவர்கள் தன்னுடைய சிரமமான நேரத்திலும் நம்மிடையே வந்து வாழ்த்துறை வழங்க வந்திருப்பதை நாம் இயக்குனர் அவர்களை இந்த கல்லூரி சார்பாகவும் தமிழ்துறை சார்பாகவும் மாணவர்கள் சார்பாகவும் வருக வருக என வரவேற்று மகிழ்கிறேன். மேலும் இந்த வரவேற்புரை நல்கிய மகாலிங்கம் அவர்களையும் வருக வருக வரவேற்கிறேன். மேலும் இந்த சென்னை பல்கலைக்கழகத்திலிருந்து பேராசிரியர் அவர்கள் வாழ்த்துறை வழங்க வந்துள்ளார்கள். பேராசிரியர் ஜெயச்சந்திரன் எடுத்துக்கொண்ட முயற்சி மிக அரிய முயற்சி. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்பது போல இந்த பார்வையற்றோருக்கான இந்த 2 நாள் பயிலரங்கத்தை அவர் எவ்வளவு சிரமப்பட்டு அந்த சிரமத்தையும் பொருட்படுத்தாது இந்த மாணவர்கள் பயனடைய வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திற்கு அவர் எடுத்துக்கொண்ட முயற்சியை நான் பாராட்டுகின்றேன். மேலும் நம்மிடையே மாற்றுத்திறனாளிகள் நல்ல ஒரு உயர்ந்த நிலையில் முதல்வராக இருந்து வெற்றி நடை போடுகின்ற நம்முடைய KM பிரபு ஐயா அவர்களையும் இந்த பயிலரங்கம் சார்பாக வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறேன். எண்ணென்ப ஏனை எழுத்தன்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு என்பது போல வள்ளுவர் சொன்ன வாக்கிற்கு இணங்க அறிவியல் கலையியல் கணினி அறிவியல் இது பொழுது 2 கண்கள் இருந்தாலும் அவர்களுக்கு 2 கண்கள் இல்லாதவர்கள் என்று சொல்வதை விட அவர்களுக்கு என்ன தேவையோ அதை மடிக்கணினி வழங்கியிருக்கும் இந்த நிலையில் அவர்களுக்கு அதற்கான திட்டத்தை வகுத்து 2 நாள் பயிலரங்கு சிறப்பாக நடைபெறுவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார் என்றால் அது அவரை நாம் எவ்வளவு புகழ்ந்தாலும் தகும். முதலமைச்சர் அம்மா அவர்கள் இந்த பயிலரங்கு அதை ஒட்டிதான் இந்த பயிலரங்கு நடைபெறுகின்றது. மடிக்கணினி நாம் சுற்றறிக்கை மூலம் எல்லோரும் கொண்டு வர வேண்டும் என்று கூறியிருக்கின்றோம். இந்த மாற்றுத்திறனாளிகளும் கொண்டு வந்து அதை பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு முகத்தான் அவர்கள் ஜெயச்சந்திரன் அவர்கள் நூல் வெளியீட்டு விழாவுக்காக நம்முடைய இயக்குனர் அம்மாவை வரவேற்றிருக்கிறார்கள். அவர்களும் இசைந்து வந்திருக்கின்றார்கள். இது ஒரு நல்ல தொடக்கம். இந்த 2 நாள் பயிலரங்கை நம்முடைய மாணவர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த தலைப்புகள் பார்த்தீர்கள் என்றால் மிகவும் பொருத்தமான தலைப்புகள். எப்படி இந்த மடிக்கணினியை நாம் பயன்படுத்த வேண்டும், பயன்பாட்டில் தான் இருக்கின்றது அந்த மடிக்கணினி தந்தனுடைய சிறப்பு. மடிக்கணினி நம்மளால் வாங்க முடியுதோ இல்லையோ நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எல்லா மாணவர்களுக்கும் பாரபட்சமின்றி வழங்கி அவர்களுக்கு இந்த கல்வியை உயர்ந்த கல்வியை பெற வேண்டும், உயர்கல்வி பெற்று அவர்கள் வாழ்க்கையில் உயர வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திற்காக வழங்கப்பட்டிருக்கிறது. அதனை பயன்படுத்துவதற்காக நம்முடைய மாணவர்களுக்கு பயிற்சி தருவதற்காக இந்த 2 நாள் பயிலரங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அனைத்து மாணவர்களும் இதை நல்ல முறையில் பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன். கல்லூரி முதல்வர் அவருடைய இனிய தலைமை உரையை போற்றி மகிழ்கின்றோம். அடுத்து இன்று தொடங்குகிற 2 நாள் சிறப்பு பயிலரங்கத்தினுடைய தொடக்க விழா நிகழ்வில் முத்தாய்ப்பாக விளங்குகிற நிகழ்வு நம்முடைய கல்லூரி கல்வி இயக்குனர் அம்மையார் பேராசிரியர் முனைவர் திருமதி செந்தமிழ்ச்செல்வி அவர்கள் பேராசிரியர் ஜெயச்சந்திரன் எழுதிய கணினிக்கண் என்கின்ற நூலை இப்போது தன்னுடைய திருக்கரங்களாலே வெளியிட்டு பெருமை சேர்க்க இருக்கிறார்கள். நூல் வெளியீடு நிகழ்வு. முதல் படியினை கல்லூரி முதல்வர் அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள்.
ஒரு கூடுதல் செய்தி. கல்லூரி முதல்வர் பேராசிரியர் சபாநாயகம் அவர்களும் நந்தனம் அரசு கலைக் கல்லூரி முதல்வர் பேராசிரியர் பிரபு அவர்களும் இணைந்து இதை பெற்றுக் கொள்கிறார்கள். கணினிக்கண் நூல் வெளியீடு இனிதாக நிறைவு பெற்றமைக்கு வெளியிட்ட அம்மையார் அவர்களுக்கும் பெற்றுக்கொண்ட முதல்வர்களுக்கும் இதை கணித நன்றி. தொடர்ந்து பயிலரங்கத்தை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றுமாறு கல்லூரி கல்வி இயக்குனர் அம்மையார் அவர்களை இந்த மாமன்றம் அன்போடு வேண்டுகிறது. அம்மையார் அவருடைய சிறப்புரைக்காக இந்த அரங்கம். தமிழக அரசு மடிக்கணினி வழங்கியதை தொடர்ந்து நடத்தப்படும் இந்த பார்வையற்றோருக்கான தமிழ் கணினி மேம்பாட்டு திட்டத்தை நடத்த வேண்டும் என்ற சமயோக புத்தியும் அந்த முயற்சியும் எடுத்துக்கொண்ட அனைவருக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். பாராட்டவும் வாழ்த்தவும் செய்கிறேன். அரசு அறிவிப்பு திட்டத்தில் ஒன்றான கணினி வழங்கும் திட்டம் என்பது எவ்வளவு அத்தியாவசியமாக எவ்வளவு அவசியமாக மாணவர்களுக்கு இருக்கிறது என்பது நன்கு கண்கூடாக பார்த்துள்ளோம். இப்படி ஒரு சிந்தனை அவர்களுக்கு எப்படி வளர்ந்தது என்பதற்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. அதை தொடர்ந்து இப்படி ஒரு மேம்பாட்டு திட்டம் வழங்கப்பட வேண்டும், செய்யப்பட வேண்டும், துவங்கப்பட வேண்டும் என்றெல்லாம் யோசித்து இந்த பயிலரங்கத்தை துவக்கி வைத்ததற்காக இதை உண்மையாக நான் பெருமைப்பட்டு உங்களை வாழ்த்து கூறி மீண்டும் வாழ்த்து கூற விரும்புகிறேன். இந்த 2 நாள் சிறப்பு பயிலரங்கம் தொடக்க விழாவின் போது முதல் நாளாக இன்று வரவேற்புரை வழங்கிய முனைவர் மகாலிங்கம் அவர்களுக்கும் மற்றும் பயிலரங்க அறிமுக உரை செய்த முனைவர் ஜெயத்தன் அவர்களுக்கும் இந்த கல்லூரியின் முதல்வராக முனைவர் ரா சபானன் அவர்களுக்கும் அடுத்து வாழ்த்து வழங்க காத்திருக்கும் முனைவர் அரங்க ராமலிங்கம் அவர்களுக்கும் நமது நந்தனம் கல்லூரி அரசு கல்லூரி முதல்வர் முனைவர் KM பிரபு அவர்களுக்கும் நன்றி கூறி என்னுடைய வாழ்த்துக்களையும் அவர்களுக்கு கூட விரும்புகிறேன். நமது நாட்டில் இப்பொழுது நாம் வாழும் ஒவ்வொரு மனிதனுக்கும் கைபேசி எவ்வளவு அவசியமாக இருக்கிறதோ அதைவிட அவசியமாக மாணவர்களுக்கும் பேராசிரியர் பெருமக்களுக்கும் கணினியானது நம் உலகமயம் என்ற வட்டத்திற்குள் நிலை பெற்று நிற்பதற்காக வழங்கப்பட்ட இந்த விலையில்லா மடிக்கணினி மிகவும் மாணவர்களுக்கு உறுதுணையாக இருந்து அவர்களை மேம்படுத்தும் என்ற நம்பிக்கையுடன் மாண்பு முதலமைச்சர் அம்மா அவர்கள் நன்றி கூற விரும்புகிறேன். அடுத்து மாற்றுத்திறனாளிகள் உளவியல் சார்ந்த ஆளுமை திறனை வளர்ப்பதில் கணினி பெரும் பங்கினை செய்ய வேண்டும் எனவும் அவர்களது உளவியல் சார்ந்த இன்னல்களிலிருந்து அறிவு மற்றும் பிற பிரச்சனைகளிலிருந்து எப்படி எதிர்கொள்வது, என்ன பிரச்சனைகள், அதை நூல் வடிவமாக பார்த்து புரிந்து கொள்ள இயலாத சூழ்நிலையில் ஒரு புத்தகமாக, ஒரு ஆசிரியராக, ஒரு அறிவு பெட்டகமாக கணினி அவர்களுக்கு அமைய வேண்டும் என்பதே எனது ஆசை. அதற்கான
மேம்பாட்டு திட்டத்தை நம் மாநில அரசு மேற்கொண்டுள்ளது. அதற்குரிய நடவடிக்கைகள் நிகழ்ந்த வண்ணமும் அதற்குரிய சிறப்பு அலுவலர்களை சிறப்பு அலுவலக அதிகாரிகளை நியமித்து பணிகள் முடுக்கிவிடப்பட்டு தொடங்கப்பட்டுள்ளது. உங்கள் கோரிக்கைகளை பெருமையுடன் கூறிக்கொள்கிறேன். தனி ஆளுமை திறன், ஆக்கத்திறன், தொழில்நுட்ப அறிவு முதலியவைகளை பெறக்கூடிய பார்வையுள்ள ஒருவரை போல பார்வையற்ற கல்வியாளர்களும் மாணவர்களும் தங்களுடைய தகுதி நிலையை பார்வையுள்ளவர்களுக்கு சமமாக முன்னிற்க வேண்டும் என்ற சிந்தனையில் அதற்கு கணினி 100% பயன்பட வேண்டும் என்ற முற்போக்கு எண்ணத்திலும் நம்ம தமிழக அரசு மாற்றுத்திறனாளிகளுக்கான கல்வி மற்றும் பொருளாதார வளர்ச்சியில் பெரும் பங்கு வகிக்கிறது, சிறப்பு கவனம் செலுத்தி வருகிறது. அதன் அடிப்படையில் மாற்றுத்திறனாளிகளுக்கான கல்வி கற்பிக்கும் முறைகளை மேம்படுத்தும் வகையில் பல்கலைக்கழகங்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கான பல்வடிவ கருவிகள் தயாரிக்கும் மையங்கள் உருவாக்கப்படும் என அம்மா அறிவித்துள்ளார்கள். இம்மையங்களில் கணினி, ஒளி மற்றும் நவீன மின் ஒலி கருவிகளை பயன்படுத்தி கல்வி பெறும் வாய்ப்பை மாற்றுத்திறனாளிகள், பார்வையற்ற செவி மற்றும் பேசும் திறன் குறைந்தவர்கள் பயன்பெறும் வகையில் உருவாக்க புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆணையிட்டு பணிகள் துவங்கப்பட்டிருந்ததை உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அதனைத் தொடர்ந்து நம் பயிலரங்க பயிலரங்க ஒருங்கிணைப்பாளர் ஜெயச்சந்த் அவர்களுடைய தமிழ் கணினி மேம்பாட்டு திட்டம் அவர் எழுதிய அந்த நூல் மிகவும் நன்றாக உள்ளது. முனைவர் ஜெயச்சந்திரன் எழுதியுள்ள கணினிக்கண் என்ற நூலை வெளியிடுவதில் நான் எல்லையில்லா மகிழ்ச்சி அடைகிறேன். கல்லூரி பேராசிரியர்கள் பாடங்களை கற்பிப்பதோடு இல்லாமல் சமூகத்திற்கு பயனுள்ள வகையில் சில கருப்பொருட்கள் மீது தங்களது ஆற்றலை வெளிக்கொள்ளும் விதமாக புத்தகங்கள் எழுதுவது அவசியமான ஒன்றாகும். அந்த வகையில் முனைவர் ஜெயச்சந்திரன் தாம் தமிழ் துறையை சார்ந்திருந்தாலும் தமிழ் கணினி குறித்த நூலினை மிகச் சிறப்பாக எழுதி இன்று வெளியிட்டுள்ளது கண்டு மகிழ்கிறேன். மாற்றுத்திறனாளிகள் சமூக தளத்தில் அத்தனை நிலையிலும் மதிக்கப்பட வேண்டியவர்கள். அவர்களுக்கு கல்வி பெற மற்றும் பிற சலுகைகள் பெற எவ்வாறெல்லாம் உதவ முடியுமோ அவ்வாறெல்லாம் முதலிட வேண்டியது நமது தலையாய கடமையாகும். தேசிய கவிஞன் பாரதி காசி நகர்ப்புறவர் பேசும் முறைதான் காஞ்சியில் கேட்பதற்கோர் கருவி சுகம் என கனவு கொண்டார். ஆண்டுகள் உருண்டோடிய நிலையில் பாரதியின் கனவு எப்போதே பலித்துவிட்டது. அதை நீட்சியாக பார்வைத்திறன் அற்றவர்களும் கணினி பயன்பாட்டை முழுமையாக பெறவும் அதிலிருந்து பல்வேறு அம்சங்களை மேம்படுத்தி கற்கவும் இந்த சூழல் உருவாகியுள்ளது. அவர்களுக்கு ஏற்ற வகையில் கணினியில் எவ்விதமான மென்பொருட்களை பயன்படுத்துவது, ஒலி வசதியை ஏற்படுத்துவது மற்றும் கணினியை கையாளும் போது கவனிக்க வேண்டிய விதிமுறைகள் என்னென்ன என்பது பற்றி எல்லாம் இந்த புத்தகம் மிகச் சிறப்பாக விளங்குகிறது. மாற்றுத்திறனாளிகளுக்கு பல்வேறு சலுகைகளை தமிழக அரசு அறிவித்து அதை நடைமுறைப்படுத்தி வருகிறது. அவர்கள் எந்த நிலையிலும் சாதிக்கலாம் என்பதை அரசு உறுதி செய்யும் விதமாக அரசு கலைக்கல்லூரியில் முதல்வராக பார்வையற்றோரை நியமித்து அரசினை சாதனை புரிந்திருப்பதை நான் குறிப்பிட வேண்டியது அவசியமானதாகும். மேலும் அண்ணா பல்கலைக்கழகத்திலும் ஒரு ஐஐடி பேராசிரியர் அதையும் நான் குறிப்பிட விரும்புகிறேன். மாற்றுத்திறனாளிகள் கல்லூரி ஆசிரியர் வேலை வாய்ப்பில் உரிய ஒதுக்கீடு வழங்கி நியமனம் செய்யப்படுகின்றனர் என்பதை நான் இங்கு பெருமையோடு குறிப்பிட விரும்புகிறேன். இவ்வாறு அரசு தரும் சலுகைகளை நீளும் உதவி கரத்தினை பற்றி வாழ்வில் உயரிய நிலையை அடைய வேண்டும் என்ற எனது விளைவினை தெரிவித்துக் கொள்கிறேன். முனைவர் ஜெயச்சந்திரன் இது போன்ற பணியை தம்மை மேலும் ஈடுபடுத்தி சமூகத்திற்கு பயனுள்ள பல புதிய நூல்களை படைத்து அளிக்க வேண்டும் என்பது எனது விருப்பத்தை தெரிவிப்பதோடு அவருக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அனைத்து மாணவ ஆசிரியர்களும் பயனுள்ள என கூறி நன்றி, வணக்கம். நம்முடைய சிறப்பு விருந்தினர் கல்லூரி கல்வி இயக்குனர் அம்மையார் அவர்கள் மிக ஒரு நற்சான்றிதழ் என்று சொல்லக்கூடிய ஒரு சான்றை
நம் கல்லூரிக்கும் இந்த செயல்பாட்டுக்கும் வழங்கியிருப்பது நமக்கெல்லாம் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஊக்குவிக்க ஆள் இருந்தால் பாக்கு விற்பவனும் தேக்கு விற்பானா, இது கிராமத்து பழமொழி. இங்கே அம்மையார் அவர்கள் தந்திருக்கிற இந்த ஊக்கம் இது போன்ற செயல்பாடுகளுக்கு நல்ல செயல் திட்டங்களை செயல்படுத்துவதற்கான எண்ணங்களை தேக்குவிப்பதற்கான ஒரு வாழ்த்தாக அமையும் என்ற உறுதியை சொல்லி, மாநில கல்லூரி உங்களுடைய எண்ணம் போல தொடர்ந்து பல சாதனைகளை மாணவ செல்வங்கள் வாயிலாக நிகழ்த்தும் என்ற உறுதி இந்த நேரத்திலே நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இங்கே நிகழ்கிற இந்த நிகழ்வு பேராசிரியர் ஜெயச்சந்திரன் அவருடைய அந்த ஒருங்கிணைப்பாடு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. துறைத் தலைவருக்கு அடுத்த நிலையிலே இருந்து செயலாண்மையோடு உதவி கொண்டிருக்கிற பேராசிரியர் ஜெயச்சந்திரன் என்பதை மகிழ்ச்சியோடு இங்கே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே ஜெயச்சந்திரன் அவர்கள் இந்த பணியை செய்தாலும் கூட துறையிலே இருக்கக்கூடிய 21 பேராசிரியர்களும் தங்கள் குடும்பத்தின் நிகழ்வாக அவருக்கு ஒத்துழைப்பு நல்கி இந்த பணி நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அவர் ஒரு கருத்தை வெளியிட்டால் அதை மாற்று கருத்தே இல்லாமல் எல்லோரும் இணக்கமாக செயல்படுகிற ஒரு நல்ல சூழல் மாநில கல்லூரி தமிழ் துறையிலே நிலவிக் கொண்டிருக்கிறது என்பதையும் இங்கே மகிழ்ச்சியோடு நான் பதிவாக விரும்புகின்றேன். இதிலே இன்னொரு செய்தி என்னவென்றால், மாநில கல்லூரியிலே 4500 மாணவர்கள் படிக்கிற இந்த சூழலுக்கிடையில் 70 மாணவர்கள் தமிழ் துறையில் மட்டும் மாற்றுத்திறனாளி பார்வை அற்ற செல்வங்கள் படிக்கிற ஒரு மையமாக வருகிறது. பட்ட வகுப்பு தொடங்கி முனைவர் பட்டம் வரையிலே பல மாணவர்கள் இங்கே ஆண்டுதோறும் பயன்பெற்று வருகிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் இங்கே பணி செய்கிற பேராசிரியர்களே 5 மாற்றுத்திறனாளி பார்வை குறைந்த பேராசிரியர்கள் என்பதையும் இங்கே பெருமையோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏனென்றால் எல்லோரும் சைனிகர் சமானம் என்கின்ற அந்த உணர்வோடு செயல்படுவதற்கான நல்ல சூழல் எங்கள் துறையிலே கல்லூரியிலே நிலவிக் கொண்டிருக்கிறது என்கின்ற அந்த பதிவையும் நாட்டுக்குரியதாக நாங்கள் ஆக்குவதிலே மன நிறைவு கொள்கின்றோம். அந்த அளவிலே இயக்குனர் அம்மையார் அவர்கள் இங்கே வருகிறது. கணினி கண் என்கின்ற அந்த நூலினுடைய இன்றியமையாத தேவையை பற்றியும் இங்கே நிரல்பட எடுத்துரைத்து சிறப்புரை நல்கி நம்மை எல்லாம் வாழ்த்தி வழிகாட்டியிருப்பதற்கு மீண்டும் ஒருமுறை நாம் நன்றி பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம். மாநில கல்லூரி முதல்வர் சார்பிலேயும் தமிழ்துறை பேராசிரியர்கள் சார்பிலேயும் ஒட்டுமொத்த கல்லூரி பேராசிரியர் மாணவர்கள் சார்பிலேயும் இங்கே பேரவை மாணவர் தலைவர் ஞான கார்த்திக், மேனாள் தலைவர் தேவகிரன் உள்ளிட்ட பொறுப்பாளர்கள் எல்லாம் வருகிறார்கள். ஆக கல்லூரியை நல்ல செயல்பாடுகளுக்குரிய அடையாளமாக ஆக்குவதிலே முனைந்து உதவி கொண்டிருக்கிற அந்த மாணவ செல்வங்கள் சார்பிலேயும் இதை கணித நன்றியை நம்முடைய இயக்குனர் அம்மையார் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் உரியதாக்கி கரவொலியின் வாயிலாக அதை நாம் உரியதாக்கி நன்றி நன்றி நன்றி. தொடர்ந்து வாழ்த்துறை வழங்கி பெருமை சேர்க்குமாறு சென்னை பல்கலைக்கழக தமிழ் மொழி துறை தலைவர் பேராசிரியர் முனைவர் அரங்க ராமலிங்கம் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அரங்க ராமலிங்கம் அவர்களுக்கு அறிமுகமே தேவையில்லை. ஊடக மாந்தர் என்றால் இன்றைக்கு நல்ல தமிழை, அழகு தமிழை, பெருமைக்குரிய அந்த பீடுமிக்க தமிழை இன்றைக்கு தமிழ் கூறு நல்லுலகம் எல்லாம் பரப்பிக் கொண்டிருக்கிற பெருமைக்குரிய பேராசிரியர் என்றால் அவர்தான் பேராசிரியர் அரங்க ராமலிங்கம் அவர்கள். 2 நாட்களுக்கு முன்பு கூட சிங்கப்பூருக்கு சென்று அங்கே இருக்கிற ஆசிரியர்கள் எப்படி தமிழை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதற்கான பயிற்சி பட்டறையை நிகழ்த்திவிட்டு வந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பேராசிரியர் அரங்க ராமலிங்கம் அவர்கள் நான் பயின்ற பச்சையப்பன் கல்லூரியிலே எனக்கு முன்னவராக பயின்றவர். இருவரும் தமிழ் பேரவையிலே அவர் தலைவராகவும் நாம் செயலராகவும் மாணவ பருவத்திலே சுற்றி திரிந்தவர்கள், தமிழை வளர்த்தவர்கள் என்ற அந்த உணர்வோடும் உரிமையோடும் உறவோடும் இங்கே அவரை அழைக்கின்றேன். ஃப்ரெண்ட் பிலாசபர் கைட் என்று என் வாழ்க்கையிலே சொல்லக்கூடிய நிலையை பெற்றவர் அரங்க ராமலிங்கம், தந்தவர் அரங்க ராமலிங்கம் என்று சொல்லி அரங்க ராமலிங்கம் அவர்களை வாழ்த்துரைக்கு அன்போடு அழைக்கின்றோம். பாராட்டுவதற்கும் போற்றுவதற்கும் உரிய இந்த விழாவில் தலைமையேற்றும் கணினிக்கண் என்ற நூலை வெளியிட்டும் சிறப்பு செய்த தமிழக அரசினுடைய கல்லூரி கல்வி இயக்கத்தினுடைய இயக்குனர், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அம்மா செந்தமிழ் செல்வி அவர்களே, கல்லூரியுடைய முதல்வர் மதிப்பிற்குரிய ஐயா சதாசிவம் அவர்களே, சபாநாயகம் அவர்களே, தமிழ்துறை தலைவர் என்னுடைய இளவர் பச்சையப்பன் கல்லூரியில் கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் உடனிருந்தும் தோழராக விளங்கிய
இங்கே வரவேற்புரை நிறைவேற்றி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் அன்பிற்குரிய தம்பி முனைவர் மகாலிங்கம் அவர்களே, இந்த நிகழ்வுகள்லாம் அடிப்படை காரணமாக இருந்து கணினிக்கன் என்ற நூலையும் எழுதி அன்பிற்குரிய தம்பி பேராசிரியர் ஜெயச்சந்திரன் அவர்களே, மேடையிலே பெற்றிருக்கக்கூடிய அன்பிற்குரிய பேராசிரியர் உத்தராபதி அவர்களே, தம்பி மகாலிங்கம் போல 77 தொடங்கி இன்று வரை நான் 76-இல் முதலணி மாணவனாக எம்ஃபில் சேர்ந்தேன். அப்பொழுது பக்கத்தில் இருக்கிற பிஜி ஹாஸ்டல் பட்ட மேற்படக்கூடியது என்று நீங்கள் தொடங்கிவிடுவே. ஆனால் அதில் 34, 44, 46 ஆண்டுகள் நீண்ட நெடிய நட்பாக இருக்கக்கூடிய இன்றைக்கு மந்தனம் அரசினர் கலைக்கல்லூரி முதல்வராக விளங்கக்கூடிய அன்பிற்குரிய நண்பர் டாக்டர் KM பிரபு கருவியில் இருக்கக்கூடிய பேராசிரியர் பெருமக்களே, அன்பிற்குரிய தம்பிகளே, தங்கைகளே, உங்கள் அனைவருக்கும் உடைய அன்பான காலை வணக்கம். எனக்கு இங்கே நிரம்ப பொருத்தங்களை நான் பார்க்கிறேன். ஒரு பொருத்தம் நண்பர் ஜெயச்சந்திரன் அவர்கள் எழுதிய கணினிக்கன். நண்பர் பிரபு கேட்டார், என்ன கணினிக்கன் என்று கேட்டார். ஜெயச்சந்திரனை இங்க சொல்ற பொழுது சொன்னார், மகாலிங்கம் சொன்னார் வரவேற்புரையில, அவர் பார்த்து பார்த்து இந்த நிகழ்ச்சியை செய்தார். இரண்டாவது சொன்னார், பார்த்து பார்த்து செய்தார். இது முரண் போல தோன்றலாம், ஆனால் பார்த்து பார்த்து செய்தார். அது ஒன்றும் முரண்லாம் இல்லை, பார்த்து பார்த்து தான் செய்தார். நாம் நம்முடைய கண்ணால் பார்த்து செய்தோம், அவர் நினைவு என்கிற கண்ணால் பார்த்து செய்தார். நினைவு கண்ணுதான் இந்த கண்ணால் செய்யும். இந்த கண் ஒரு நாள் பழுதுபட்டு போகலாம். 60 வயதானால் கண்களுக்கு கண்ணாடி தேவை. கண்ணாடியே கண்களாக மாறிவிடும். ஆனால் நினைவு கண் 90 வயதானாலும் 100 வயதானாலும் நினைவு கண் வரும். அந்த நினைவு என்கிற கண் தான் மறுபிறவிக்கும் அதுதான் காரணம். நினைவு கருவோடு நினைவு ஒன்றாக இருப்பது அறியாமல் அல்லவோ இந்த உலகம் மயக்குகிறது என்று தக்கனை வீர்மமுதப்பா தவை ஞானக்குறவனிலே சொல்கிறார். இருக்கிறதுலே மிகப்பெரிய தவத்தில் சிறந்து நினைவு தவம். எனவே பார்வை அல்ல குறை, நினைவு குறைபட்டால் தான் குறை. எனவே மகாலிங்கம் அவர்களே, அவர் நினைவு கண்ணால் பார்த்து பார்த்துதான் இந்த பட்டறையை செய்திருக்கிறார் என்பதிலே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அவரோடு எனக்கு நீண்ட நெடுங்கால தொடர்பு உண்டு, KM பிரபு போல. ஏனென்றால் அவரும் நானும் ஒரு இயக்கத்தை சார்ந்தவர்கள். அவர் வள்ளலாரை பற்றி ஆய்வு செய்தார். அந்த காலத்திலிருந்து நானும் வள்ளலார் மேல் ஈடுபாடு உடையவர் என்பதனாலும் அதை பற்றி ஆய்வுகள் மேற்கொண்டு இருப்போம் என்பதனாலும் மாதந்தோறும் வள்ளலாரை பற்றி தொடர் சொற்பொழிவாக 6ஆம் திருமுறையை நான் செய்து கொண்டிருப்பதனாலும் அவர் ஆய்வு மேற்கொண்ட அந்த காலத்திலிருந்து நண்பர் ஜெயச்சந்திரனோடு எனக்கு நெருங்கிய தொடர்பு உண்டு. அவர் தொடர்ந்து அந்த பணியை செய்து கொண்டிருப்பது எனக்கு மெத்த மகிழ்ச்சி. எனவே இந்த மேடையில் வீட்டிருக்கிற பெருமக்கள் எல்லோரும் என்னோட நெருங்கிய தொடர்புடையவர்கள் என்கிற அந்த காரணத்தினாலும் அவரை மீண்டும் நான் நண்பர் ஜெயச்சந்திரனை வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன். இதில் ஒரு பொருத்தம் பார்த்தேன். இங்கே சொல்லுகிற பொழுது சொன்னார்கள், KM பிரபு அப்படியே பேசுகிற பொழுது சொன்னார், இல்லை எங்கள் கல்லூரியில் மொத்தம் பேராசிரியர்கள் 88 பேர் இருக்கிறார்கள். மாணவர்கள் 88 மாற்றுத்திறனாளிகள், பார்வையற்ற மாணவர்கள், 8 பேராசிரியர்கள் மாற்றுத்திறனாளிகள் சொன்னார். உடனே மாநிலங்களின் முதல்வர் சொன்னார், இதெல்லாம் நாங்க தான் அதிகம். அவர் அதுக்குள்ள போட்டி வந்தது. அம்மா கேட்டாங்க, அப்ப யார் அதிகம் கேட்டாங்க. அவர் சொன்னார், இல்லை எங்கள்கிட்ட 102 பேர் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பேராசிரியர்கள்ல 9 பேர் இருக்கிறார்கள் என்று நான் உத்தராபதி கிட்ட அதை நான் வெரிஃபை பண்ணிக்கிட்டேன், செக் பண்ணிக்கிட்டேன். பட் எப்பொழுதுமே பிரபு துல்லியமா வச்சிருப்பாரு. ஏன்னா அவர் 76 நான் துல்லியமா நெருங்கி பழகினவன். நினைவாற்றல் ரொம்ப மிகுதி. அவருக்கு நினைவு கண் பிரகாசமான கண். அவருக்கு நினைவு கண் ரொம்ப ரொம்ப துல்லியமான கண். அவங்க துணைவியார் சிரிக்கிறாங்க. அவங்களே இப்பதான் சொன்னாங்க வந்தவங்க, என்னை விட அவர் ராமலிங்கத்துக்காக அவர் ரொம்ப அதிகம் இருக்கும். அவருக்கு நினைவு கண் ரொம்ப இது. அப்படி என்ன தொட்ட வேணுங்க பின்னாடி தொட்டோன்னு என்ன ராமலிங்கம் என்ன கேட்டா பண்ணி கேட்பாரு. அது யாரு தொடுறாங்களோ அவங்க பேரை சொல்லிடுவாரு. அப்ப அதில் நீங்க பார்க்கிற பொழுது தமிழக அரசுக்கும் தமிழக அரசை நடத்துகிற முதலமைச்சருக்கும் நான் நன்றி பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். 2 அரசு கல்லூரிகளில் மாநில கல்லூரி கிட்டத்தட்ட 102 மாணவர்களும் 9 பேராசிரியர்களும் இங்கே பணியாற்றுகிறார்கள். மந்தனம் அரசினர் கல்லூரியில் 88 மாணவர்களும் 8 பேராசிரியர்களும் இந்த பணியாற்றுகிற ஒரு பெரிய சிறப்பு தமிழக அரசுக்கு உண்டு. அது இன்னொரு கூடுதல் சிறப்பு. ரொம்ப அழகா சொன்னார், இதுல 7 பேர் தமிழ் தொழில பணியாற்றுகிறார். ஆங்கிலத்துறை 4 பேர். அப்ப 5 4 மொழித்துறையில தான் இருக்காரு. ஆங்கில மொழி
தமிழ் மொழி. அப்ப மொழித்துறைக்கும் இந்த நினைவுக்கு என்கிற ஞானக்கண்ணுக்கு ஏதோ தொடர்பு இருக்கு. ஞானக்கண் என்றாலும், அறிவுக்கண் என்றாலும், மனக்கண் என்றாலும், உலக்கண் என்றாலும், நகக்கண் என்றாலும் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அப்ப இந்த மொழி விழி ரெண்டு தொடர்புடையது. அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த வகையில் நண்பர் ஜெயச்சந்திரன் இன்றைக்கு அருமையான பயிலரங்கை ஏற்பாடு செய்திருக்கிறார். இதில் மிக முக்கியமான ஒரு செய்திருக்கிறது, உயர்கல்வி சார்பாக பார்வையற்றோருக்கான தமிழ் கல்வி மேம்பாட்டு திட்டம் என்கிற ஒரு அருமையான ஒரு பயிலரங்கை ஏற்பாடு செய்திருக்கிறார். இதுல அவர் 12 ஆண்டுகளுக்கு மேலாக கணினி அறிவியல் அறிவும் பயிற்சியும் உடையவர். இதில் அவர் MS Word மென்பொருளையும் ஜான் ஸ்பேஸ் மென்பொருளையும் பயிற்சிகளை எல்லாம் பெற்றவர். பார்வையற்றோர் தமிழ் கணினி மேம்பாட்டு திட்டம் என்னும் இந்நாள் பயிலரங்கம் அதன் பயணம் பற்றியவரது கனவு நெடுநாள் கனவு. ஏதோ இன்று நிகழ்த்ததல்ல, 2 நாள் நெடிய கனவின் வழியாக வந்தது. அப்படி நூலை நான் பார்த்தேன். 10 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட இந்த கனவு இன்றைக்கு அது நனவாகிறது. அப்படியானால் இன்றைக்கு நாம் பார்க்கிற இந்த பயிலரங்கம் என்பது 10 ஆண்டுகள் தொடர்ந்த கனவு. 2003 உலக தமிழ் இணைய மாநாட்டில் கட்டுரை வாசித்த போது இந்த கனவு எனக்கு தோன்றியது என்று இந்த நூலையே குறிப்பிட்டிருக்கிறார். இந்த கனவுகளையும் சிந்தனைகளையும் நாளும் வளர்த்தபடி தொடர்ந்து அயராது உழைத்து வருகிறார். நான் அவரை பார்த்து கொண்டு வருகிறேன். இந்த நூலுக்கு பின்னாடி ஒரு 45 கட்டுரைகள் அவர் எழுதிய கட்டுரைகளை போட்டிருக்கார். இப்படி பார்வையுள்ள நாங்கள் கூட இதெல்லாம் இப்படிலாம் பட்டியல் போட்டு வைக்கிறது இல்லை. அவர் கரெக்டா அந்த கட்டுரை தலைப்பு எந்த ஆண்டு எங்க படிச்சார் என்பது அந்த நூலுக்கு பின்னாடி அவர் எழுதின அத்தனை கட்டுரைகளை கொடுத்தார். நான் வேந்தேன். ஏன்னா அந்த முயற்சியை நான் ரொம்ப பாராட்டினேன். இந்த ஊழையின் உட்பக்கம் காண்பர் உலைவின்றி தாழாது உயற்றுபவர் என்பதற்கு அந்த திருக்குறளுக்கு சான்றாக நண்பர் ஜெயச்சந்திரன் விளங்குவதை கண்டு நான் மற்றொரு மகிழ்கிறேன். பிறகு அவர் சான்றாக விளங்குகிறார். மகாலிங்கம் சொன்னார், முதல் தமிழிலே முனைவர் பட்டம் பெற்றவர். அதுக்கு அவருக்கு ஒரு பாராட்ட சொல்லலாம். அதே நேரத்தில் என்னுடைய நண்பர் கேஎல் பிரபு பார்வையற்றவர்கள் முதல் முனைவர் பட்டம் பெற்றவர். பார்வையற்றவர்கள் முதல் பேராசிரியராக விளங்கியவர். பார்வையற்றவர்கள் முதல் கல்லூரி முதல்வராக விளங்கியவர். இந்த மேடையை பொருத்தமாக இவர் ஆங்கிலத்தில் முதல் பட்டம், ஆங்கிலத்திலே பார்வையற்றவர்கள் முதல் முனைவர் பட்டம், முதல் பேராசிரியர், முதல் துணைத் தலைவர், முதல்வர். அவர் ஜெயச்சந்திரன் தமிழ்ல முதல் முனைவர். இப்ப எல்லாருமே இங்க 2 பேரும் இங்க அமர்ந்து இருப்பது யார் கடையில் அமர்ந்திருக்காங்க? அம்மா கடையில் அமர்ந்திருக்காங்க. எனவே இந்த அமைப்பும் இந்த மேடையும் மிக பொருத்தமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இப்படி இந்த நிலையில இப்ப நாங்கெல்லாம் வெளிநாட்டு போயிட்டு வந்தா ரொம்ப சிரமப்படல. என்னன்னா அது ரொம்ப ஒரு மாதிரியான போகணுமா தேவையான்ற மாதிரி. ஆனா எப்படி ஒரு ஜெயச்சந்திரன் பல வெளிநாடுகளுக்கு போயிருக்கார். அங்க போய் பயிலரங்குல கலந்து கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட மலேசியா 2006 போயிருக்கிறார். சீனாவுக்கு 2006 நவம்பர்ல போயிருக்கிறார். அங்க போய் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்த ஆற்றல் பெற்றவராக தம்பி ஜெயச்சந்திரன் விளங்குவது எனக்கு பெருமைக்குரியதாக இருக்கிறது. பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் பார்வையற்றோருக்கான மென்பொருள் தயாரித்தல் பற்றி அதற்கு பணிக்கான தனித்துறை தலைமை பேராசிரியர் பொறுப்பு போன்றவற்றைகளை பற்றிலாம் சிந்தித்திருக்கிறார், இருந்திருக்கிறார். அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் புள்ளி எழுத்து ஒளி நூல்கள் பிரிவு பார்வையற்றோருக்கான உருவாக்கப்பட்டுள்ள அந்த செய்திகளை எல்லாம் இந்த நூலிலே அவர் பதிவு செய்திருக்கிறார். செம்மொழி மத்திய தமிழாய்வு நிறுவனம் திருக்குறள் கல்வி திட்டம் என்ற தலைப்பில் இப்பயிலரங்கு 10 நாட்களுக்கு நடத்த நிதி உதவி அளித்திருக்கிறது என்ற எல்லா செய்திகளையும் இருக்கிற அந்த கட்டுரைகள் என்னென்ன படித்து பார்த்த பிறகுதான் இவருடைய விஸ்வரூபம் தெரிஞ்சது. நான் சொல்ற விஸ்வரூபம் வேற. இந்த கட்டுரை 6 கட்டுரைகளை படித்த பிறகுதான் ஓஹோ முனைவர் ஜெயச்சந்திரன் சாதாரணமா இல்லை, ஒரு ஏதோ கல்லூரிக்கு வந்தால் பாடம் நடத்துறார் என்பதல்ல. இந்த 8 கட்டுரைகளையும் அவர் கொடுத்திருக்கிற இந்த 98 பக்கங்கள் இருக்கிற நூல்களையும் அவர் எழுதியிருக்கிற 45 கட்டுரைகளை வைத்து பார்க்கிற பொழுது ஒரு பெரிய விஸ்வரூபம் எடுத்திருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். இன்றைக்கு கூட மதிப்புரை வந்திருக்கு. விஸ்வரூபம் ஒரு நூல் வேற வந்திருக்கு, புதினம் வேற வந்திருக்கிறது, அது வேற ஒரு சர்ச்சைக்கு வேற வந்திருக்கிறது இந்த பெயர். ஆனாலும் நான் சொல்லுகிற விஸ்வரூபம் கிருஷ்ண பரமாத்மா போர்க்களத்தை காமிச்சாலே அர்ஜுனனுக்கு அந்த விஸ்வரூபத்தை நான் சொல்லுகிறேன். விஸ்வரூபன் விஸ்வம் என்று சொல்லிட்டு சிறியது என்று கூட ஒரு பொருள், அது இன்னொரு பொருள் இருக்கிறது. நான் அதுக்குள்ளே போகவில்லை. இந்த ஒளிமய கணினி உருவாக்குவதற்கு ஒரு திட்டம் ஒரு எடுத்துக்கொண்ட பயிற்சியை எடுத்துக்கொண்டால் எழுத்துக்களின் நகரும் தொகுதியை அது நகரும் போதே கண்டுபிடித்தல், எழுத்துறை காதால் கேட்கும் வசதி, கணினிகள் உருவாக்குதல், அவற்றில் பார்வையற்றோர் பயிற்சி பெறுதல் இவருடைய உழைப்பின் பயனாக பெற்ற பலன் என்று நான் கருதுகிறேன். கையில்லாதவரும்
காதில்லாதவரும் கூட கல்வி கற்க பயன்படக்கூடிய கணினியை பற்றி சிந்தித்து அதை பற்றிய கருத்துக்களை பதிவு செய்தவர். மலேசியா, சிங்கப்பூர், சீனா பயணங்களை மேற்கொண்டு பார்வையற்றோருக்கு கணினி போன்ற மின்னணு சாதனங்கள் தமிழ் கல்வி என்னும் இவரது அறிவு கொடையை தமிழர்களுக்கு வழங்கவும் வாய்ப்புகளை உருவாக்கியுள்ள நிலையும் நான் எண்ணி பார்க்கிற பொழுது, நாம் பார்வை இருக்கிற நாமே இங்கெல்லாம் சென்று இந்த பணியை செய்வதற்கு தயங்குகிற பொழுது இவர் எப்படி சென்றார், எப்படி பணியாற்றினார் அப்படி என்றால் இவருக்கு உறுதுணையாக அநேகமாக இவருடைய துணைவர் உடன் சென்றிருப்பார் என்று நினைக்கிறேன். அப்படிதான் ஜெயச்சந்திரன், நீங்க மட்டுமே போயிடுறீங்க. இன்னும் ரொம்ப பாராட்டு, தனியா போய் இந்த சாதனைகள் தான் சாதித்திருக்கிறார். தேவையான துணை தொழில்நுட்ப வசதிகள் கிடைக்கிற சட்டங்கள் உருவாக்கப்படுவதும் இத்தகைய கல்வி வசதி மேம்பாட்டு பணிகளாக உள்ளன. அத்தகைய பணிகளையும் கவனம் செலுத்துவது தொண்டு அறப்புரியது. இதெல்லாம் இந்த நூலில் இருந்து எடுத்து சொல்றேன். இது நான் சொல்றேன் நினைக்காது, இதெல்லாம் ஜெயச்சந்திரன் அவரு இந்த நூலில் இவற்றையெல்லாம் பதிவு செய்திருக்கிறார். தான் என்ன செய்திருக்கிறார், இனி என்ன செய்ய வேண்டும் என்பது போன்ற செய்திகளை எல்லாம் உடனே நீங்க நினைக்கலாம். இப்பதானே சார் வெளியிட்டோம், உங்களுக்கு எப்படி நான் நேரத்தே கேட்டு வாங்கிட்டு இருந்தாங்க. எனக்கு வரதுக்கு முன்னாடி இந்த நூலில் என்னதான் அவர் சொல்லியிருக்கிறார் என்பதை பற்றிலாம் தெரிந்து கொண்டேன். எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது, மலைப்பாக இருந்தது. நானே கொஞ்சம் அதான் சில நேரத்தில் நான் சொல்லுது உண்டு, என் மேலே எனக்கு வெறுப்பாக இருக்கிறது. நான் நினைத்ததெல்லாம் செய்ய முடியலையே, நான் நினைத்ததை செய்ய முடியாத கூட எனக்கு வெறுப்பு வரும் என் மேலே. அதை போல இவர் பார்க்கிறவர்களே நம்மை விட பல மடங்கு உயர்ந்து செயலாற்றி இருக்கிறாரே, தொண்டாற்றி இருக்கிறாரே என்று நினைக்கிற பொழுது தம்பி ஜெயச்சந்திரனுடைய மனதார நெஞ்சார வாயார பாராட்டுகிறேன். இங்கே வந்திருக்கிற நம்முடைய தம்பிகள் எல்லோரும் டாக்டர் கே என் பிறகு அவர்களையும் ஜெயச்சந்திரனை முன்னுதாரணமாக கொண்டு நீங்களும் அவர்களை போல உயர வேண்டும். நீங்க செய்தி விட்டு இல்லை, ரெண்டு பேரும் எப்படி உயர்ந்திருக்காங்க பாருங்க. நான் 76 தான் நான் பிறகு தெரியும், ஜெயச்சந்திரனையும் எனக்கு தெரியும். மாணவ பருவத்தில் ரெண்டு பேரும் உழைப்பு தான், அது ஒரு ஊனம் அல்ல, நினைவுல தான் நாம் தோத்து போய்விடக் கூடாது. அதுல ரொம்ப எச்சரிக்கையா இருந்து இன்றைக்கு மேடையில் அமர்கிற அளவுக்கு உயர்ந்திருக்கிறார்கள் சொன்னால் வந்திருக்கிற தம்பிகள் தந்தைகள் இந்த பயிலரங்கத்தின் மூலமாக இந்த ரெண்டு பேரையும் சான்றாக வைத்துக் கொண்டு, எனவே ஊனம் ஒரு தடையல்ல என்று நினைத்துக் கொண்டு நீங்கள் முன்னேற வேண்டும் என்று உங்களுக்கு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த உடைமைகள் 10 திருவள்ளுவர் சொன்ன 10 உடைமைகள் சொல்லியிருக்கார். அன்புடைமை, அருளுடைமை, ஊக்கமுடைமை, ஒழுக்கமுடைமை, பண்புடைமை. இவர் ஒன்று சொல்ற, மாற்றுத்திறனாளிகளுக்கு பயன்பட விதத்தில் அமையப்பெறும் அறிவியல் சாதனங்கள் என்று கணினியில் எங்கோன அணுகுமுறை ரொம்ப அருமையா கொடுத்திருக்கிறார். ஏற்புடைமை, பெறத்தக்கவை, கிடைக்கப் பெறாமை, பயனுடைமை, பாதுகாப்புடைமை, தரமுடைமை, உத்தரவாத உடைமை, நிறைவுடைமை என்னும் குறிக்கோள்களையும் 8 விதத்தில் இருக்க வேண்டும் என்ற திட்டமிட்டு நிறுவியுள்ள இவரது கொள்கை பாராட்டத்தக்க அறிஞராய் இவரை நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. ரொம்ப அருமையா சொல்லியிருக்காரு. இன்னும் கூட அவர் தனியா பார்த்து நான் எட்டையும் கேட்டுருவோம். திருவள்ளுவர் உடனே 10 புரிஞ்சிருச்சு. ஏன்னா இது இவர் கொடுக்குற ஒரு டெக்னிக். இந்த 8 அணுகுமுறை நூல்ல இருக்கு. அதுக்கப்புறம் தனியா பார்த்து ஜெயச்சந்திரன் உங்கள்கிட்ட அதை விரிவாக கேட்டு நான் தெரிந்து கொள்கிறேன். ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறார் இந்த நூல்ல. முனைவர் ஜெயச்சந்திரன் அவர்கள் வரலாறு வாழ்வியலும் தொண்டிலும் சிந்தனைகளிலும் பாடல்களிலும் மிகவும் தோய்ந்தவர், ஆழங்கால் பட்டவர். அவர் வழங்கியுள்ள ஆய்வு கட்டுரை அறிய முடிகிறது. கையில் இருப்பார் நேற்று. அநேகமாக ஜெயச்சந்திரன் நீங்க வரலாறு தொண்டு நீங்களும் பேசியிருக்கீங்கல்ல. நான் ஒவ்வொரு மாதத்தின் முதல் வியாழக்கிழமை வரலாறு தொண்டு நிறுவனத்தில் தொண்டாக 6ஆம் தேதி வகுப்பு நடத்துறேன். இவர் பேரும் அங்க இருக்கும் பாருங்க. இவர் ஓய்வா வீட்டில் உட்கார்ந்து கல்லூரி பணி போக எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கு போய் வரலாறை பற்றியும் இந்த கணினி பற்றியும் சொற்பொழிவாற்றி மக்களுக்கு விழிப்புணர்வை தரக்கூடிய, விழியிருக்கிறவர்களே விழிப்பை தரவில்லை இல்லைங்களா, ஆனால் இவர் விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற ஒரு நல்ல தொண்டையை செய்து கொண்டிருக்கிறார் அன்பிற்குரிய தம்பி ஜெயச்சந்திரன் அவர்கள். இந்த நூலின் பின்னிப்பாக தரப்பட்ட பட்டியலில் இருக்கிறது 45 கட்டுரைன்னு சொன்னேன். இந்த கடைசி பக்கத்தில் இருக்கு இந்த நூல்ல. இந்த 45 கட்டுரை கவர்ந்தது 20 கட்டுரைகள் வள்ளலார் வாழ்வும் நெறியும் அவரது திருவருட்பா பாடல்களும் பற்றியதாக இருக்கிறது. எனக்கு என்ன இந்த இளைஞர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், நீங்க ஒரு ஆய்வு எம்ஃபில் பண்ணாலும் சரி, முனைவர் பட்டம் பிஹெச்டி பண்ணாலும் சரி, தொடர்ந்து அந்த ஆய்விலேயே இருக்க வேண்டும். அதுக்கு இப்ப ஜெயச்சந்திரன் சாமி பாருங்க, அவர் வள்ளலார் பற்றி ஆய்வு செய்தார். தொடர்ந்து அவர் எதை பற்றி சிந்திக்கிறாரு, கட்சி மாறுதல். தொடர்ந்து தான் ஏற்றுக்கொண்ட அந்த வரலாறை பற்றியே தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிறார். இந்த நூலில் இருக்கிற 20 கட்டுரைகள் வரலாறை பற்றியே இருக்கின்றன. நான் அடிக்கடி சொல்வதுதான், MBA பட்டம் பெறுவதெல்லாம் முக்கியம். யார் வேண்டுமானாலும் பெறலாம். இப்போ MBA பட்டம் பெற்ற பிறகு வாழ்நாள் முழுமையும் அந்த பட்டத்துக்கு தகுதியுடையதாக நம்மை தகுதிப்படுத்திக் கொள்வது முக்கியம். அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பல பேர் ஆய்வு செய்யறாங்க, அதோட மறந்துறாங்க. டிகிரி வாங்கினதோட முடிந்தது.
அப்படி இல்லை, பட்டம் பெற்ற பிறகு தான் எந்த ஆய்வு செய்தாலும் அதே ஆய்வுல தொடர்ந்து 20 கட்டுரைகளை எழுதியிருக்கிறார். அதெல்லாம் பின்னாடி கொடுத்திருக்கிறார். அதற்காக கூட நான் நண்பர் ஜெயச்சந்திரனை பாராட்டுகிறேன். வள்ளலாரின் சிந்தனைகளில் கல்வி, அரசியல், பொருளியல், அறிவியல், சூழலில் பெண்மை என பல கோணங்களில் ஆய்வு செய்திருக்கிறார். இதுல சில இடங்களில் தர்மபுரி சுவாமிநாதன் என்பது அந்த இடத்துல தர்மபுரம் சுவாமிநாதன் என்ன ஜெயச்சந்திரன் தர்மபுரி வந்து கரெக்டா அதையும் செக் பண்ணிருக்காரு. புகழேந்தி பாருங்க, என்னாலே குற்றம் சாட்டாரு. புகழேந்தி தான் என்கிட்ட எங்க பிஹெச்டி வாங்கினாரு. பிஹெச்டி அவர் ப்ரூஃப் சரியா பார்க்குது. தர்மபுரின்னு சொல்ல நினைச்சா அது உங்கள் மகன் பண்ண தப்பு, அவர் சரியா ப்ரூஃப் பார்க்கலங்கிறார். பரவாயில்ல பாருங்க, அதை கூட பார்த்து வச்சிருக்காரு பாருங்க. நான் அதுதான் பாருங்க, ஆனால் இதைத்தான் நான் எதிர்பார்க்கிறேன். ஒரு நூலை வெளிக்கொண்டது அல்ல, வெளிக்கொண்ட உடனே அங்க எங்க தப்பு எழுந்திருக்குது என்பதை மனசுல கரெக்டா நினைவு வைத்துக் கொண்டு குறிப்பிடுகிறாரே. நான் அந்த வகையில அவர் நெஞ்சார பாராட்டுகிறேன். நிரம்ப சொல்லிக் கொண்டே போகலாம். இறுதியாக நான் இந்த நூலை சிறப்பை சொல்ல வேண்டுமானால், பயிலரங்கத்தை சொல்ல வேண்டுமானால், மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒளி குறுவட்டுகள், தமிழ் இலக்கியங்களில் குறிப்பாக மத்திய இலக்கியங்கள் இவற்றையெல்லாம் கேட்டு மகிழவும், பொருள் புரிந்து பழகவும், கற்று பயன்பெறவும் கிடைத்திருக்கிற மின்னணு சாதனங்கள் இருப்பதையும் அவற்றை வெளியிடுவோரும், பதிவு செய்வோரும், பாடுவோரும், இசையமைப்போரும் கவனமாக செய்யத்தக்க தொண்டால் மாற்றுத்திறனாளிகளும் பொதுவாக எல்லா மக்களும் எப்படி பயன்பெறுவர் என கூறப்பெறும் கருத்துக்கள் எல்லாம் இந்த பேராசிரியருடைய அயராத உழைப்பால் இந்த நூலுக்குள்ளே பதிந்திருக்கின்றன. அதனால தயவு செய்து அதேமா ஜெயிச்சதுன்னா இந்த எல்லாத்தையும் கொடுக்குறீங்களா இந்த நூல் மாணவர்களுக்கு எல்லாருக்கும் பிறகு கொடுக்குறாங்களா? சரி. எனவே எல்லாரும் இந்த நூலை ஒரு நூல் வாங்கி படிங்க. நீங்க எப்படி இனி பயன்படுத்தலாம், எப்படி எப்படிலாம் கேட்கலாம், அந்த இன்றைக்கு வந்து இருக்கிற உங்க கையில இருக்கிற மடிக்கணினை வைத்துக் கொண்டு மென்பொருள் சாதனங்கள் எந்த அளவுக்கு வளர்ந்து இருக்கிறது, அவற்றை எப்படி பயன்படுத்திக் கொண்டு மேலும் நீங்கள் வளரலாம் என்கிற செய்திகளை எல்லாம் இந்த பயிலரங்க வாயிலாக நீங்கள் தெரிந்து கொள்ள இருக்கிறீர்கள். அதுக்கு மேலாக இந்த நூலிலையும் கணினி கண் என்கிற இந்த நூலிலும் இருக்கிறது. நான் முன்பே சொன்னது போல எந்த கண் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான கண் என்று சொல்லியிருக்கிறேன், நினைவு கண். அதுதான் அறிவு கண், அதுதான் மூன்றாவது கண். பல பேர் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. திருவிளையாடல் படத்தில் சிவாஜி கணேசன் நெற்றிக்கணை தப்பார், நக்கீரா நான் பாடிய பாட்டு குற்றமா உடனே அவர் சொல்வார் நெற்றிக்கண்ணை காட்டின. அது அல்ல. இந்த மூன்றாவது கண் என்பது அறிவு கண் என்பது உங்களுடைய நினைவு கண். நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த நினைவு கண்ணை நீங்கள் எந்த அளவுக்கு பயிற்சியால் வளர்த்துக் கொள்கிறீர்களோ உலகம் உங்கள் கையில். உலகம் உங்கள் கையில் இருப்பதற்கு ஒரே அடிப்படை அறிவு கண், உங்கள் நினைவு கண். அதை மிக அழகாக பயன்படுத்திய பெருமக்கள் 2 பேர் நினைவை வீட்டிருக்கிறார்கள். அதனை தலை சிறந்தவராக நான் கருதுவது டாக்டர் KM பிரபு, இன்னொரு தம்பி ஜெயச்சந்திரன். 2 பேரும் உங்களுக்கு சான்றாக இருக்கிறார்கள். அவர்களை பின்பற்றுங்கள், அவர்கள் முறைப்படி வளருங்கள், பயிலரங்கில் பயன்பெறுங்கள், வாழ்வில் எல்லா நலத்தையும் பெறுங்கள். இந்த அருமையான ஒரு பயிலரங்கில் வாழ்த்துறை வழங்குகிற ஒரு வாய்ப்பை தந்தமைக்காக தம்பி ஜெயச்சந்திரன் அவர்களுக்கும், கல்லூரி முதல்வர் அவர்களுக்கும், தொகுத்து வழங்கிய தம்பி மகாலிங்கம் அவர்களுக்கும், இவ்வளவு நேரம் இருந்து பொறுமையாக தன்னை பல்வேறு பணிகளுக்கிடையில் செவிமுடித்த கல்லூரி கல்வி இயக்குனர் அவர்களுக்கும், அன்பிற்குரிய தம்பிகளுக்கும் தம்பிகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை நிறைவாக சொல்லி நிறைவு செய்கிறேன். வணக்கம். நல்லதொரு வாழ்த்துறையை வழங்கி சான்றிதழ்களை தக்க வகையிலே அறிமுகப்படுத்தி சான்றாண்மை மிக்க நிலையிலே தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிற பல்கலைக்கழக பேராசிரியர், தமிழ் மொழித்துறை தலைவர் முனைவர் அரங்க ராமலிங்கம் அவர்களுக்கு இந்த மாமன்றம் நன்றி பாராட்டுகிறது. இந்த நேரத்தில் ஒரு வேண்டுகோளை இயக்குனர் அம்மையார் அவர்களுக்கும் முதல்வர்களுக்கும் கேட்டுக்கொள்கிறோம். இந்தியன் எக்ஸ்பிரஸ் தினமணி பத்திரிகையாளர்கள் இப்போதுதான் வருகை வந்திருக்கிறார்கள். நூல் வெளியீட்டிற்கான அந்த காட்சியை ஆக்ஷன் ரீப்ளே என்ற வகையிலே செய்ய வேண்டும் என்று வேண்டுகிறார்கள். ஆகவே அந்த செயல் இப்போது அவர்கள் அனுமதியோடு இங்கே அரங்கேறும்.
அதாவது வெளியீட்டு நிகழ்வு முன்பே நடந்து விட்டது. இப்போது நடந்த நிகழ்வு இந்தியன் எக்ஸ்பிரஸ் தினமணிக்காக நடத்தப்பட்ட நிகழ்வு. ஆகவே உறுதியாக வெளிவரும் என்கின்ற நம்பிக்கையை இங்கே தெரிவித்துக் கொள்கிறோம். ஊடக மாதத்திற்கு நன்றி பாராட்டுகிறோம். அடுத்து நந்தனம் அரசு கலைக்கல்லூரி முதல்வர் அன்புக்குரிய பேராசிரியர் முனைவர் KM பிரபு அவர்கள் வாழ்த்துரை வழங்க வருகிறார்கள். கடந்த ஆண்டு நடந்த பயிலரங்கத்திலேயும் அவர் வருகை தந்து சிறப்பு சேர்த்திருக்கிறார்கள். அவர்களுடைய துணைவியார் அவர்களும் அன்றைக்கும் வந்தால் இன்றைக்கும் வந்திருக்கிறார்கள். என்றைக்கும் துணை நலமாக இருக்கிற அவர்களும் இந்த நேரத்தில் அன்பை தெரிவித்து திருமதி சகோதரியார் பெயர் திருமதி ஜெயலட்சுமி பிரபு அவர்களை இந்த நேரத்திலே அன்போடு வரவேற்று பேராசிரியர் முனைவர் KM பிரபு அவருடைய வாழ்த்துரையை இனிதாக வேண்டுகிறோம். இந்த விழாவுக்கு சிறப்பு சேர்ப்பிக்க வந்திருக்கும் என் காவல் தெய்வம் கல்லூரி கல்வி இயக்குனர் டாக்டர் செந்தமிழ் செல்வி அவர்களே, அவர் நிச்சயமாக எங்களுடைய காவல் தெய்வம். முதலமைச்சர் மாண்புமிகு ஜெயலலிதா அவர்களால் மாற்றுத்திறனாளியாக முதல்வராக பொறுப்பேற்ற பொழுதும் சரி, என்றும் சரி, என்னுடன் அவர் ஒரு காவல் தெய்வமாக இருந்து என்னை நடத்தி சென்று கொண்டிருக்கிறார் என்பதால் அவரை காவல் தெய்வம் என்று கூறுகிறேன். அதில் எந்தவித தவறும் இல்லை என்று நினைக்கிறேன். நான் எப்படி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் இந்த துணை கண்டத்திலேயே ஜாயிண்ட் டைரக்டர் என்ற ஒரு நிலையில் இருக்கும் முதல் மாற்றுத்திறனாளியாக இருக்கிறேனோ, அதே போல் அவர் எங்களுக்கு காவல் தெய்வமாக இருக்கிறார் என்பதில் எந்த ஐயமும் கிடையாது. மற்றும் இந்த விழாவில் சிறப்பு சேர்ப்பிக்க வந்திருக்கும், தலைமை ஏற்று நடத்தி கொண்டிருக்கும் எனது மாநில கல்லூரி முதல்வர் டாக்டர் சபாநாயகம் அவர்களே, 34 ஆண்டுகளாக எனது இனிய நண்பர் ராமலிங்கம் அவர்களே, தமிழ்துறை பேராசிரியர்கள் முனைவர் மகாலிங்கம், உத்தராபதி, ஒருங்கிணைப்பாளர் ஜெயச்சந்திரன் அவர்களே, மேலும் இங்கு வீட்டிலிருக்கும் பேராசிரியர் பெருமக்களே, பயிலரங்க மாணவ மாணவியர்களே, அழைப்பு விருந்தினர்களே, மேலும் இந்த ஊடகங்களிலிருந்து வந்திருக்கும் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு ராமலிங்கத்தை போல் பேச வராது, அதிலும் தமிழில் பேசவே வராது. அது 34 ஆண்டுகளாக எங்களுக்கு அவர் ஆங்கிலத்தில் அவர் பேசி பார்க்க முடியாது. அதே மாதிரிதான் எனக்கு தமிழ் வராது. எனக்கு தமிழ் வராது, அவருக்கு இங்கிலீஷ் வராது. ஆனா இப்ப ஒண்ணு சொல்லிடுறேன், இவங்க சொல்லாதது. தொட்டணைத்து ஊரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றணைத்து ஊரும் அறிவு. இதன் எடுத்துக்காட்டு ஜெயச்சந்திரன். அது மட்டுமல்ல, பாரதியார் சொன்ன ஒளி படைத்த கண்ணினாய் வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா வா. இதன் எடுத்துக்காட்டு ஜெயச்சந்திரன். இப்ப நம்ம கிட்ட இருக்கிற பார்வையற்ற மாணவர்களுக்கு மடிக்கணினி மாத்திரம் ஒரு சேலஞ்ச் இல்ல, நமக்கு இன்னொரு சேலஞ்ச் இருக்கு. கைபேசி நம்முடைய மொபைல் போன்லயே எப்படி ஸ்பீக் அண்ட் ஸ்பீல வச்சு நம்ம எல்லா லாங்குவேஜஸ்லயும் ஒர்க் பண்றதுங்கிறது இப்ப சேலஞ்ச். I've been doing it with Samsung now. Samsung Galaxy Duos வாங்கி நான் வந்து ஸ்பீலையும் ஸ்பீக்கையும் போட்டு தமிழ்ல கேட்டேன். தமிழ்ல கேட்கும்போது கொஞ்சம் பிரச்சனை தான் இருக்கு, நான் போன சொல்லியிருக்கிறேன். ஸோ அதை மடிக்கணினியில் அது தீர்க்கப்பட்டு விட்டதா அல்லது அதை ஒலியில கேட்கும் போது இன்னும் தமிழ்ல அந்த பிரச்சனை இருக்கா தெரியல. பட் ஏற்கனவே கூகுள் மேப்ஸ் போட்டோம்னா தமிழ் ஒழுங்கா தான் வருது. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், போன வருஷம் வந்தப்போ. ஆனா எனக்கு ஒண்ணு தெரியுது,
இவரை பயிலரங்கங்கள் நடத்துறத பார்க்கும்போது அவருக்கு இனிமே பயிலரங்க வித்தகர் ஜெயச்சந்திரன் என்று அவருக்கு அழைத்து விடலாம். ஏன்னா அவரு விடமாட்டேன்றார். நிச்சயமா நம்ம மாணவர்களை என்ன மாதிரியும் அவரை மாதிரி ஆக்கிறதுன்றதுல தெளிவா இருக்காரு. அதனால அவருடைய இந்த மேன்மையான செயல்களை பாராட்டி பயிலரங்கத்தையும் பாராட்டி இந்த 2 நாள் பயிலரங்கம் வெற்றிகரமாக நடக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். தன்னுடைய இனிய நண்பருக்கு பயிலரங்க வித்தகர் என்கின்ற பட்டத்தையும் கொடுத்து இந்த பயிலரங்கத்தை வாழ்த்திருக்கிற கல்லூரி முதல்வர் பேராசிரியர் KM பிரபு அவர்களுக்கு இந்த மாமன்றம் நன்றி பாராட்டுகிறது. இப்போது பயிலரங்க ஒருங்கிணைப்பாளர் முனைவர் ஜெயச்சந்திரன் அவர்கள் ஒரு விளக்கத்தை இந்த சூழல் கருதி தர விளைகின்றார். நம்முடைய முதல்வர் அவர்கள் இந்த கணினியை எப்படி பயன்படுத்துகிறீர்கள் என்று கேட்டார். அதை நான் சொல்ல வேண்டும் நினைத்தேன். நேரம் இல்லை என்று நினைத்தாலும் அதை சொல்லவில்லை என்றால் இங்கு வந்த சமூகங்களுக்கு நாம் தகவல்களை சொல்லாமல் விட்டதாக இருக்கும். அதாவது பார்வையற்றவர்கள் பேசக்கூடிய மென்பொருளை பயன்படுத்தி கணினியை பயன்படுத்தலாம். சரி, பார்வை இருக்கிறது, ஆனால் அவருக்கு காது கேட்காது என்றால் என்ன செய்வது என்றால் பிரெயில் மற்றும் இந்த டாக்டைல் டயக்ராம்ஸ் என்று சொல்கிறார்கள். அந்த தொடுகின்ற வடிவங்களை உருவாக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு மென்பொருள்கள் கருவிகள் இருக்கின்றன. அவற்றை பயன்படுத்தி மும்பையில் ஒருவர் சிறப்பாக பணி செய்கிறார். அவருக்கு இங்கு கூட தமிழ்நாட்டில் அழைத்து விருதெல்லாம் கொடுத்தார்கள். எனவே பிரெயில் மற்றும் தொடுகின்ற அந்த வடிவங்களை பயன்படுத்தியே கண்ணும் தெரியவில்லை காதும் கேட்கவில்லை என்று சொன்னாலும் கூட அவர்களை வாழ வைப்பதற்கு இந்த கணினி தயாராக இருக்கிறது. சரி, இன்னொருவருக்கு கை விரல்கள் இல்லை ஆனால் பேச முடியும். அவர் என்ன செய்வார் என்று கேட்டால் இந்த ஸ்பீச் ரெகக்னிஷன் பேச்சின் மூலம் கணினியை இயக்கலாம். இதை திற, இந்த கோப்பை மூடு என்றெல்லாம் சொன்னால் அந்த கட்டளைகளை எல்லாம் செய்யக்கூடிய மென்பொருள்கள் இருக்கின்றன. இதெல்லாம் நான் சொல்றது ஆங்கிலத்திற்கு தமிழ் பெரும் வரும். அதுபோல ஒருவரால் பேசவும் முடியாது, அவருக்கு கையில் விரல்களும் இல்லை அல்லது செயல் எழுந்து விட்டது. அவர் என்ன செய்வார் என்று சொன்னால் அவர்கள் தலையை அசைத்து கணினியை இயக்கலாம், கை விரல்களை அசைத்து கணினியை இயக்கலாம், கண்ணை அசைத்து கணினியை இயக்கலாம். இதெல்லாம் இருந்தது. இப்பொழுது நடந்திருக்கிற ஒரு ஆராய்ச்சியின் உயர்ந்த நிலை என்னவென்றால் பிரெயின் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸ். பிரெயின் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸ் என்ன செய்யும் என்று சொன்னால் நினைத்தால் கணினியை இயக்கலாம். அதுதான் நம்முடைய ராமலிங்க ஐயா சொன்னபடி இந்த நினைவு கண்ணை நாம் போற்றினோமானால் நினைத்தே கணினி இயக்கலாம். அப்படி என்றால் நினைத்ததையெல்லாம் முடிக்கலாமா என்றால் நினைத்ததையெல்லாம் முடிக்க கூடாது. எது நல்லதோ அதை மட்டுமே நினைக்க வேண்டும், அது மட்டுமே நடக்க வேண்டும் என்று நினைக்கிற வகையிலே அந்த கணினியை நாம் பயன்படுத்த வேண்டும். அதான் செயற்கை கண்பார்வையை உருவாக்கக்கூடிய அளவுக்கு இந்த கணினி இருக்கிறது. சுருக்கமாக சொன்னால் ஒரு முறை YMCA பட்டிமன்றத்தில் சொன்னேன், உயிர் இருந்தால் போதும் ஒருவரை கணினியால் வாழ வைக்கலாம். உயிர் இருந்தால் போதும் அவரை வாழ வைக்க கணினி துறையால் முடியும். அந்த முயற்சிகள் படிப்படியாக வளர்ந்து கொண்டே வருகின்றன. முடிவாக நான் சொன்னபடி எண்ணங்களினாலே இயக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு அந்த துறை வளர்ந்திருக்கிறது. அதனுடைய சில பின்னடைவுகள் தீமைகள் இருக்கலாம், ஆனால் நமக்கெல்லாம் இதுதான் கண் என்று மீண்டும் கூறி இப்படி எல்லா தரப்பினரையும் வாழ வைப்பதற்கு வந்த ஒரு கருவிதான் கணினி. என்னை பொறுத்தவரை நமக்கு கண் பார்வையில் சொன்ன கூட என்னை பொறுத்தவரை ஒரு கை கருணை, ஒரு கை கணினி. கருணையும் கணினியும் என்பதுதான் என்னுடைய 2 விதமான அணுகுமுறைகளாக இருக்கின்றன. அவர் சொன்னது போல ஒரு பக்கம் வல்லாரை பற்றி பேசுகிறோம், இன்னொரு பக்கம் கணினியை பற்றி பேசுகிறோம் என்று சொன்னால் கூட நம்முடைய திருநாட்காடு மாவட்டத்திலே ஒரு சன்மார்க்க சங்கத்தில் தான் முதலாக 100 ரூபாய் கொடுத்து உங்களுடைய கணினி முயற்சியை வாழ்த்துகிறோம் என்று சொன்னார்கள். எனவே வள்ளலார் என்பவர் அறிவியலையும் அருள்நிலையும் இணைத்து சென்றவர் என்று கூறி இதற்கு மேல் நீட்ட வேண்டாம். மேலும் இந்த நன்கொடைகள் கொடுத்தவர்கள் 2 பேர் விட்டுவிட்டேன். ராம்ஜி என்பவர் ஒரு 1500 ரூபாய் கொடுத்திருக்கிறார். நம்முடைய மகாலிங்கம் ஐயா அவருடைய உறவினர் அத்தை அவருடைய பெயரிலே அமைந்த ஒரு அறக்கட்டளை சார்பாக அவர்கள் ஒரு 5000 கொடுத்திருக்கிறார்கள். இந்த செய்தியோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி உரை ஐயா அவர்கள்.
ஜெயச்சந்திரன் சொன்னது பலருக்கு வியப்பாக இருக்கலாம். ஸ்டீபன் ஹாக்கின்ஸ் என்ற மிகப்பெரிய ஒரு நோபல் பரிசு ஆரைட்டர், அவருக்கு எந்த உறுப்பும் செயல்படாது. அந்த நாற்காலி பல கோடி ரூபாய் பெருமானது நினைவு மட்டுமே, மூளையில 4-5 இது பொருத்தியிருப்பார்கள். அவர் என்ன நினைக்கிறாரோ நடந்து கொண்டே இருக்கும், கை பாயிட்டே இருக்கும். அவர் எந்த உறுப்பு கை வேலை செய்யாது, கால் வேலை செய்யாது, எதுவுமே வேலை செய்யாது. ஆனால் நினைவுகள் தான். இப்ப அவர் சொன்னது அதுதான், அதுக்கு நடக்குது. நமக்கு ஏன் வரணும், அது அவ்வளவு கோடி ரூபாய் செலவு செய்து அவர் நோபல் பரிசு பெற்றவர், அவர் பயன்படுத்துறாரு. அது ஆனா உண்மையில் இருக்கு. ஒண்ணு சொல்ல மறந்துட்டு அது நூலை கடைசியா முடிக்கிற பொழுது அருள் நெறி வழிதான் அறிவியல் தீர்வு காணப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்காரு ஜெயச்சந்திரன். எனக்கு ரொம்ப பிடிச்சது, அவசரத்தில் சொல்ல மறந்துட்டேன், அதுக்காக அவர் நடுவார். பேராசிரியர் ஜெயச்சந்திரன் அவருடைய கணினி தொடர்பான விளக்குரைகளுக்கும் ஜெயச்சந்திரனுடைய செயல்கள் பற்றிய பின்னிணைப்பு விளக்குரையாக தந்த அரங்க ராமலிங்கம் அவருடைய அன்புரைக்கும் நன்றி. நிகழ்வு நிறைவை எட்டிக் கொண்டிருக்கிறது. ஜெயச்சந்திரன் அவர்கள் ஒரு நன்கொடை அறிவிப்பு செய்தார்கள். திருமதி தமிழ்ச்செல்வி அவர்கள் தம்முடைய தமிழ்ச்செல்வி சண்முகம் காஞ்சி மணிமொழியார் அறக்கட்டளை சார்பாக ரூபாய் 5000 பேராசிரியர் ஜெயச்சந்திரன் அவருடைய இந்த சிறப்பு கணினி பயிலரங்கத்திற்காக வழங்கியிருக்கிறார்கள் என்பதை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். இங்கே பேராசிரியர் ஜெயச்சந்திரன் அயல்நாடுகளுக்கு சென்ற போது துணைவியார் சென்றிருப்பார் என்ற எதிர்பார்ப்போடு ராமலிங்கம் கேட்டார்கள். அயலகத்துக்கு சென்று துணை செய்கிற வாய்ப்பு அமையவில்லை என்றாலும் கூட அவர் வாழ்க்கை முழுவதிலேயும் ஜெயச்சந்திரனுக்கு புற வாழ்க்கையிலேயும் வாழ்க்கை துணை நலமாக இருந்து உதவி கொண்டிருக்கிறார்கள். இந்த பயிலரங்க நிகழ்வுகளுக்கும் கூட ஜெயச்சந்திரனுடைய துணைவியார் சகோதரியாருடைய பங்களிப்பு என்பது இன்றியமையாததாக இருக்கிறது. அதே போல ஜெயச்சந்திரனுடைய மகளுடைய பங்களிப்பும் இதிலே உண்டு என்ற வகையிலே அவர்களுக்கு தமிழ்துறை சார்பிலே நன்றி பாராட்டுகின்றோம். இங்கே ஜெயச்சந்திரன் அவர்கள் தமிழ் பயின்றவர். முன்னீர் வழக்கம் மகளோடு இல்லை என்பதனாலே அயலகத்துக்கு அழைத்து செல்லவில்லையோ என்று நினைக்கிறோம். எதிர்காலத்தில் அழைத்து செல்வார் என்ற உறுதியும் வழங்குகிறோம். இப்பொழுது நிறைவு பகுதியை எட்டியிருக்கிறோம். நன்றியுரை நிகழ்த்துவதற்காக மாநில கல்லூரி தமிழ் இணை பேராசிரியர் மூத்த பேராசிரியர் திருமிகு மா உத்தராபதி அவர்கள் நன்றியுரைக்கு வருகிறார்கள். அவரை அன்போடு அழைக்கின்றோம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்கால் தமிழ் என்று சங்கே முழங்கு. மதிப்பிற்குரிய கல்லூரி முதல்வர் அவர்களே, விழாவிற்கு சிறப்புரையும் நூலையும் வெளியிட்டிருக்கிற கல்லூரி கல்வி இயக்குனர் அவர்களே, தமிழ்துறை தலைவர் அவர்களே, வாழ்த்துறை வழங்குவதற்காக வருகை தந்திருக்கிற பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ் மொழித்துறை தலைவர் அரங்க ராமலிங்கம் அவர்களே, நந்தனம் அரசு கலைக்கல்லூரியினுடைய முதல்வரும் எங்களுடைய மாற்றுத்திறனாளிகள் பார்வையற்ற சமுதாயத்தினுடைய மூத்த குடும்ப உறுப்பினருமான திரு டாக்டர் கே பிரபு அவர்களே, இந்த நிகழ்வு மிக சிறப்பாக நடைபெறுவதற்கு பல்வேறு வகையிலே ஒருங்கிணைப்பு செய்திருக்கிற அர ஜெயச்சந்திரன் அவர்களே, இந்த நிகழ்வு பல ஆண்டுகளாக திட்டமிடப்பட்டு இன்றைக்கு அரங்கேறி இருக்கிறது. இந்த நிகழ்வுக்கு வரவேற்புரை வழங்கி தொகுப்பு மலர்களையும் மாலையாக்கிக் கொண்டிருக்கிற மனிதநேய செம்மல் தமிழ்துறை தலைவர் டாக்டர் மகாலிங்கம் அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். குடும்ப பாசத்தோடு நானிலம் போற்றும் மாநில கல்லூரியை வங்கக் கடலோரம் இயக்கிக் கொண்டிருக்கிற எங்களுடைய கல்லூரி முதல்வர் அவர்களுக்கும் வாழ்த்துறை வழங்கிய கல்லூரி முதல்வர் அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சம் கலந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மிக அருமையான தன்னுடைய பெயருக்கேற்ப ஒரு ஆங்கில சொல்லை கூட கலக்காமல் மிக சிறப்பாக வாழ்த்துறை சிறப்புரையாற்றி கணினிக்கண் என்கிற நூலையும் வெளியிட்டு பார்வையற்ற சமுதாயத்திற்கு மிகச் சிறந்த பணியாற்றி கொண்டிருக்கிற கல்லூரி கல்வி இயக்குனர் அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஒருங்கிணைப்பை மிகச் சிறப்பாக செய்து கல்லூரி மாநில கல்லூரியிலே சென்ற ஆண்டு 10 நாட்கள் கருத்தரங்கு நடத்தினார். இந்த ஆண்டு 2 நாட்கள் கருத்தரங்கு நடத்துகிறார். கணினி மடிக்கணினி தமிழ் கணினி திட்ட இந்த பயிலரங்கத்தை ஒருங்கிணைத்து அதற்கு அறிமுக உரையும் நிகழ்த்தி இந்த பயிலரங்கத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பேராசிரியர் டாக்டர் அர ஜெயச்சந்திரன் அவர்களுக்கு மாநில கல்லூரியினுடைய மாணவர்கள் சார்பாக மட்டுமல்ல, பார்வையற்ற சமுதாயத்தினுடைய ஒட்டுமொத்த மாணவர்கள் சமுதாயத்தின் சார்பாக நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இந்த நிகழ்வுக்கு வாழ்த்துறையை மிகச் சிறப்பான ஒரு அருமையான வாழ்த்துறை மட்டுமல்ல, கணினிக்கண் என்கிற நூலை மதிப்புரை செய்திருக்கிற சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ் மொழித்துறை தலைவர்
டாக்டர் அரங்க ராமலிங்கம் அவர்களுக்கு நம்முடைய நன்றி மலர்களை காணிக்கையாக்குகிறோம். பல ஆண்டுகள் நம்முடைய மூத்த குடும்ப உறுப்பினராக இருந்து தமிழகத்திலேயே முதல் பார்வையற்ற கல்லூரி மாணவர்கள் மாற்றுத்திறனாளிகள் மத்தியிலே முதல் கல்லூரி முதல்வராக கோலோச்சி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய KM பிரபு அவர்கள் வாழ்த்துறை வழங்கினார்கள். அவர்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இந்த பயிலரங்கத்திற்கு மாணவர்களையும் மாணவிகளையும் அனுப்பி இருக்கிற ராணிமேரி கல்லூரி, லேடி வெல்லிங்டன், காகிதமில்ல கல்லூரி, பச்சையப்பன் கல்லூரி ஆகிய கல்லூரிகளினுடைய முதல்வர்களுக்கும் அந்த தமிழ்துறை தலைவர்களுக்கும் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இந்த பயிலரங்கில் 2 நாட்கள் மிக சிறப்பாகவும் செம்மையாகவும் கலந்து கொண்டு பயன்பெறப் போகிற அன்பு மாணவ மாணவிகளுக்கும் இந்த பயிலரங்கத்திற்கு உரைகள் வழங்கி சிறப்பு செய்வதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய அத்தனை உரையாளர்களுக்கும் பங்கேற்பாளர்களுக்கும் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இந்த நிகழ்வு ஏதோ மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும் நடப்பதாக நினைக்காமல் ஒட்டுமொத்தமாக மாநில கல்லூரியினுடைய தமிழ்துறை பேராசிரியர் அத்தனை பேரும் இங்கே வருகை தந்து சிறப்பு செய்து கொண்டிருக்கிற அத்தனை பேராசிரியர் பெருமக்களுக்கும், திருப்பூரிலே இருந்து இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய என்னுடைய அருமை நண்பரும் நம்முடைய கல்லூரி பேராசிரியமான MP கந்தசாமி அவர்களுக்கும் மற்றும் வெளியூரிலே இருந்து வருகை தந்திருக்கக்கூடிய அத்தனை நல்ல பங்கேற்பாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நன்றி உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். உள்ளம் திறந்து நன்றி உரையாற்றிய பேராசிரியர் மா உத்ராபதி அவர்களுக்கு நன்றி. இந்த அளவிலே தொடக்க விழா இனிது நிறைவு காண்கிறது. தொடர்ந்து பயிலரங்க பொழிவுகள் நிகழ இருக்கின்றன. அந்த பயிலரங்க பொழிவுகளை நோக்கி அரங்கம் தன்னை வடிவமைத்துக் கொள்கிறது. தொடக்க விழா இனிது நிறைவு காண்கிறது. அனைவரும் இணைவோம், கணினி தமிழ் வளர்ப்போம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.